மாஷா அல்லாஹ். குர்ஆன் சிந்தனை செய்யப்படுவதற்காக இந்த தலைப்பின் கீழ் அற்புதமான முறையில் உரையாற்றிருக்கிறார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவர்களுக்கு நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தந்து நல்ல அமல்கள் செய்வதற்கு பாக்கியம் வழங்குவானாக. இன்று பிற 25 ஒற்றைப்படை நாள். இன்று கூட லைலத்துல் கத்ர் இரவாக இருக்கலாம். ஹதீஸில் வருது, அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்கள பார்த்து ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லுவாங்க, லஅன் தகுதுவ ஃபதஅல்லம ஆயத்தன் மின் கிதாபில்லாஹ் கைருல் லக மின் அன் துஸல்லிய மிஅத ரக்அ. அபூதர்லே நீங்க ஒரு குர்ஆன் வசனத்தை ஓதுவது, குர்ஆன் வசனத்தை கற்றுக்கொள்வது 100 ரக்காத்துக்கள் நஃபில் தொழுவதை விட சிறந்தது. வலஅன் தகுதுவ ஃபதஅல்லம பாபம் மினல் இல்மி உமில பிஹி அவ் லம் யுஅமல் பிஹி கைருல் லக மின் அன் துஸல்லிய அல்ஃப ரக்அ. நீங்க ஒரு மார்க்க சட்டத்தை தெரிந்து கொள்வது, அது அப்பொழுது அமல் செய்தாலும் சரி அமல் செய்யாவிட்டாலும் சரி, ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வது. குர்ஆன் ஓதுவதனுடைய சிறப்பு என்ன, குர்ஆனை மரணம் செய்வதனுடைய சிறப்பு என்ன, அதை பரப்புவதனுடைய சிறப்பு என்ன, ஏதாவது ஒரு சட்டத்தை தெரிந்து கொள்வது 1000 ரக்காத்துக்கு நஃபில் தொழுவதை விடவும் சிறந்தது. மாஷா அல்லாஹ், நிறைய விஷயங்கள் நம்ம தெரிந்து கொண்டே இருக்கிறோம். இது லைலத்துல் கத்ருடைய இரவாக இருந்தால் அல்லாஹு அக்பர், மிகப்பெரிய நன்மை நாம் அடைந்து கொண்டிருக்கின்றோம் என்பதில் எந்த வகையான சந்தேகமும் கிடையாது. இன்னும் சீக்கிரமாக இன்ஷா அல்லாஹ் முடிஞ்சிடும். அடுத்த 2 பேச்சாளர்கள் தான் இன்ஷா அல்லாஹ். அதுக்கடையில் கொஞ்சம் உற்சாகத்துக்காக வேண்டி என் உள்ளத்தில் ஒரு விஷயத்தை சொல்கிறேன். ஒரு முஸ்லீம், ஒரு கிறிஸ்துவர், ஒரு யூதர், 3 பேர் இருக்கிறாங்க. இருக்குது 2 ரொட்டி, கடுமையான பசி. இந்த 2 ரொட்டியை 3 பங்கு ஆக்கவும் முடியாது, 3 பங்கு ஆக்கக்கூடாது, யாராவது ஒரு நாள் திருப்தியா சாப்பிடணும் அப்படின்னு பேசிக்கிறாங்க. மிஅராஜில் கேள்விப்பட்டிருப்பீங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம் எத்தனாவது வானத்தில் இருக்கிறாங்க? 7வது வானம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் 4வது வானத்தில் இருக்கிறாங்க. கிறிஸ்தவர் ஈசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டவர், யூதர் மூசா அலைஹிஸ்ஸலாத்தை ஈமான் கொண்டவர். இப்போ இந்த 3 பேர் பேசிக் கொள்றாங்க. நம்ம எல்லாரும் தூங்குவோம். யார் நல்ல பெஸ்ட் கனவு பார்க்குறாங்களோ அவங்க அந்த 2 ரொட்டி சாப்பிடலாம். இப்போ 3 பேர் தூங்குறாங்க. தூங்கி எழுந்திரிச்சதுமே கிறிஸ்துவர் சொன்னாராம், நான் ஈசா நபியை என்னை கூட்டு 4வது வானத்துக்கு கூட்டு போயிட்டாங்க, எவ்வளோ உயர்ந்த கனவு அது அப்படின்னு அவர் சொன்னார். யூதர் சொன்னாரா, மூசா நபி வந்து என்ன 7வது வானத்துக்கு கூட்டு போயிட்டாரு, நீங்க என்ன 4வது வானம், 7வது வானத்துக்கு கூட்டு போயிட்டாரு. இந்த கிறிஸ்துவரும் முஸ்லீமும் சேர்ந்து, யூதரும் சேர்ந்து முஸ்லீம்கிட்ட கேட்டாங்களா, நீ என்னப்பா கனவு கண்ட? இப்போதான் தெரியுது நீ என்ன கனவு பண்ணீங்கன்னு. தூங்கிட்டு இருந்தானா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க. குச்சால அடிச்சு சாப்பாடை காக்க வைக்கலாமா, சாப்பிடு அப்படின்னாங்க. நான் சாப்பிட்டேன். கேட்ட எங்க எழுப்பிட்டுருக்கலாம்ல, நான் எவ்வளோ எழுப்பி விட்டேன், இப்போதான் தெரியுது நீ 4வது வானத்தில் 7வது வானத்தில் இருக்கிறான்னு அப்படின்னா. அல்ஹம்துலில்லாஹ், ஹைர் இன்ஷா அல்லாஹ். கடைசியாக திருக்குர்ஆன் கருத்தரங்கத்தினுடைய கடைசி பேச்சாளர், மிக அற்புதமான பேச்சாளர், அருகில் இருக்கக்கூடிய நந்தன முய்யம் பள்ளியினுடைய தலைமை இமாம், கண்ணியத்திற்குரிய மௌலவி ஹாஃபிஸ் எஸ்ஹெச் முஹம்மது ஜாஃபர் சாதிக் ஆரிஃபி நூரி குர்ஆன் பரப்புவதற்கு என்ற தலைப்பின் கீழ் பேசுவார்கள். டைம் பஞ்சுவாலிட்டியை அதற்கு கற்றுக்கொள்ளணும் இன்ஷா அல்லாஹ். வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹி வஹ்தஹு வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா மன் லா நபிய்ய பஅதஹு. அம்மா பஅத், ஃபகால அல்லாஹு தபாரக வ தஆலா, இன்னல்லாஹ வ மலாயிகதஹு யுஸல்லூன அலன் நபி யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه. எங்கள் இறைவா, எங்களுக்கு பயன் தரக்கூடிய கல்வியை தந்தல் புரிவாயாக. உன்னுடைய அடியார்களுக்கு உன்னுடைய இல்லத்திலே என் மூலமாக நீ எந்த கல்வியை வழங்க நாடுகிறாயோ அதை கைரோடு தந்தல் புரிவாயாக. என்னுடைய நாவிலே கலிமத்துல் ஹக்கை வெளிப்படுத்தி தருவாயாக. பிஜாஹி சையதனா முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்.
இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாக பெருந்தகைகள், இமாம் மற்றும் திருவல்லிக்கேணி வட்டாரத்தின் சார்பாக வந்திருக்கக்கூடிய அனைவர்களுக்கும் மார்க்க சட்டத்தை கேட்பதற்காக இந்த இரவின் நடுநிசையிலே அல்லாஹ்வுடைய பள்ளியிலே ஒன்று சேர்ந்திருக்கக்கூடிய நம் அனைவரின் மீதும் அல்லாஹ்வுடைய கிருபையும் ரஹ்மத்தும் உண்டாகட்டுமாக. ஹிண்ட்ஸு பாயிண்ட்ஸ்லாம் வச்சிடுறேன், ஏன்னா அப்புறம் லேக் ஆகிடுச்சுன்னாக்கா ஆஃப் பண்ணிடுறோன்னு வேறு சொல்லிட்டாங்க பின்னாடி. அல்ஹம்துலில்லாஹ், லைலத்துல் கத்ருடைய இரவு, ஒற்றைப்படை இரவு, இந்த மார்க்கத்தின் பரிசாக கருதப்படும் திருக்குர்ஆன் அருளப்பட்ட இரவு. இந்த இரவிலே இந்த திருக்குர்ஆனை பற்றி கேட்பதற்கான ஒரு வாய்ப்பை இந்த பள்ளிவாசலுடைய நிர்வாகத்தினரும் இமாம் பெருந்தகையும் நமக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த காரணத்தை கொண்டு அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் இவர்களை பரக்கத்தோடு வாழச் செய்வானாக. அன்பர்களே, திருக்குர்ஆன் ஓதுவதற்கு மட்டுமல்ல, மனனம் செய்வதற்கு மட்டுமல்ல, அமல் செய்வதற்கு மட்டுமல்ல, ஆய்வு செய்வதற்கு மட்டுமல்ல, இந்த நான்கும் தனிப்பட்ட பிரச்சனை. ஓதுவது தனியாக உட்காந்து ஓதிடலாம், மனனம் செய்வது தனிப்பட்ட, ஹாஃபிஸ் ஆகிறது ஆகாதது அது உங்களுடைய பிரச்சனை, நீங்கள் ஆய்வு செய்கிறது உங்கள் பிரச்சனை, பரப்புவது சமுதாய பிரச்சனை. ஒரு மனிதனை மனிதனை திருத்த வேண்டும் என்றால் குர்ஆன் ஓத வைங்க, மனனம் செய்ய ஹிஃப்து மதரசாக்கு அனுப்புங்க, உட்காந்து அனலைஸ் ரிசர்ச் பண்ணுங்க, அல்லது ஆய்வு செய்யுங்கள். சமுதாயத்தை திருத்த வேண்டும் என்று சொன்னால் பரப்புவதற்கான முயற்சிகளிலாவது நாம் ஈடுபட வேண்டும். எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த மார்க்கத்தின் ஆரம்பத்திலே மக்காவில் இருக்கக்கூடிய அந்த சந்தர்ப்பத்திலே தாரே அபி அர்க்கம், அல்லாஹ் அந்த இல்லத்தின் இன்று சஃபா மர்வாவிலே நாம் சஹி செய்யும் பொழுது பாபே அபி அர்க்கம்னு இருக்கும். அல்லாஹ் அதை பார்ப்பதற்கான வாய்ப்பை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்முடைய வார்த்தைகளில் சொல்ல வேண்டும் என்றால், யாருக்கும் தெரியாமல் மஜ்லிஸை நடத்தி கொண்ட அந்த காலத்திலே முதல் முறையா ஒரு ஆளை ஒரு வேலைக்கு அனுப்புறாங்க. முதல்ல செஞ்சது ஹிஜ்ரத், அபிசீனியாவுக்கு, ஹபஷாவுக்கு. அந்த சஹாபாக்கள் உயிருக்கு பயந்து, இஸ்லாத்துக்கு பயந்து அவர்கள் சென்றார்கள். பெருமானார் தன்னுடைய காலத்திலே ஒரு மனிதரை மக்காவிலிருந்து மதீனாவுக்கு அனுப்பினார்கள் என்றால், வரலாற்றிலே ஒரு மனிதரை முதலாக அனுப்பினார்கள் என்றால் குர்ஆனை பரப்புவதற்காக ஹஜ்ரத் சய்யிதுனா முஸ்அப் பின் உமைரை அனுப்பினார்கள், மதீனாவுக்கு அனுப்புறாங்க. எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாவுக்கு போகக்கூடிய சந்தர்ப்பத்திலே மதீனத்து வீதிகளிலே யூதர்களிலிருந்து பெரியவர்களிலிருந்து சிறியவர்கள் வரை, இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் எல்லோரும் நின்று தொலஅல் பத்ரு அலைனா மின் சனியாத்தில் வதாய் என்று தஃப் முழக்கம் முழங்க எம்பெருமானாரை வரவழைத்தார்கள். வாம் வெல்கம் கொடுத்தாங்கன்னா அதுக்கு அந்த பிளாட் ஒர்க் யார் போட்டது தெரியுமா? ஹஜ்ரத் சய்யிதுனா முஸ்அப் பின் உமைர். பெரும் குலத்திலே பெரும் பணக்காரர் முஸ்அப் பின் உமைர் ஒரு வீதி வழியாக நடந்து சென்றிருந்தால் அந்த பெர்ஃப்யூம் ஃப்ராக்ரன்ஸை வச்சு மக்கள் கண்டுபிடித்துக் கொள்வார்களாம். இந்த தெருவின் வழியிலாக மக்காவிலே ஆதி பெரிய பணக்காரரின் பிள்ளை நடந்து சென்றார். குர்ஆனுக்காக தன்னை எப்படி தியாகம் செய்தார்கள் தெரியுமா? ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் மதீனாவுக்கு தனி ஆளா போய், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முதல்ல போருக்காக போங்கன்னு யாரையும் அனுப்பி வைக்கல. இஸ்லாத்தின் ஆரம்பம் குர்ஆனை பரப்புவதன் மூலமாகத்தான் ஆரம்பிக்கப்பட்டது. ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைர் மிக நீண்ட வரலாறு. மௌத்தாகும் போது அவங்க நிலைமை என்ன தெரியுமா? இதுவரை எத்தனையோ ஜனாசாக்களை சஹாபாக்களும் பெருமானாரும் பார்த்தார்கள். சஹாபாக்களை அடக்கம் செய்ய சொல்லிவிட்டு பெருமானார் நின்றுகிட்டு இருக்கிறாங்க. திடீரென சஹாபாக்கள் ஓடி வந்து கேட்கிறார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், எப்படி அடக்கம் பண்றதுன்னு தெரியல. யாரப்பா? முஸ்அப் பின் உமைர். ஏன் அவரை அடக்கம் பண்ணுவதற்கு கூடவா உங்களுக்கு தெரியல? யா ரசூலல்லாஹ், இருக்கிறது ஒரு கஃன், தலையை மூடினால் கால் திறந்து விடுகிறது, காலை மூடினால் தலை திறந்து விடுகிறது. எம்பெருமானார் தேம்பி தேம்பி எழுந்து அந்த ஜனாதாவுக்கு அருகாமையில் சென்று சொன்னார்களாம், மக்கத்து இளவரசரை போல திரிந்த இந்த நபருக்கு இப்படிப்பட்ட கதியா? காரணம் என்ன? திருக்குர்ஆனுக்காக ஒரு மனிதர் எப்படி தன்னை முழுவதுமாக அழித்துக் கொண்டார் என்று பார்க்க வேண்டும் என்றால் ஹஜ்ரத் முஸ்அப் பின் உமைரை பார்க்கலாம். அல்லாஹ் நாளை மறுமையிலே அவர்களை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. அப்போ இஸ்லாத்தை எப்படிங்க பரப்புறது? இன்னைக்கு நம்முடைய பரப்புவது என்று சொன்னால் நீங்களாம் என்ன நினைக்கிறீங்கன்னா, காஃபிர்களுக்கு மத்தியிலே பரப்ப வேண்டும், அதுக்கு பேர் தான் இல்லை. முதல்ல நமக்கு மத்தியில பரப்போம். நம்ம
நம்மளுக்கு தெரியாதுங்க, குர்ஆன் ஓத தெரியல, மனப்பாடம் செய்ய தெரியல. குல் ஹுவல்லாஹு அஹத், குல் அவுது பில் ஃபலக், குல் அவுது பின் நாஸ். பிறந்தாரு, மௌத்தாயிட்டார். இது மூணுத்திலே வண்டியை ஓட்டிட்டார் ஜி. ஏன்னா அல்லாஹ்வுடைய கிருபை. 2 சூரா 2 ரக்காத்துல ஓதிட்டா போதும்ல. இந்த 2 பெடல் வச்சே மௌத் வைக்க எஸ்கேப் ஆயிட்டார். வேற தெரியாது. இதுல ஆய்வு செய்யறது, ஆராய்ச்சி செய்யறதெல்லாம் இமாலய மலை ஏறுற மாதிரி ஜி. முதல்ல நமக்கு மத்தியில் பரப்ப வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வஅன்திர் அஷீரதகல் அக்ரபீன், பெருமானாருக்கு எடுத்த உடனே நீங்க மக்கால இருந்து போய் யமன் நாட்டுல போய் நீங்க தப்லீக் சொல்லல. உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கு குர்ஆனை பற்றிய மார்க்க சட்டத்தை சொல்லி தாருங்கள். குடும்பத்தில் நம்முடைய ஒரு குடும்பம் குர்ஆனுக்கு இணக்கமாக இருந்தது என்று சொன்னால் அது எல்லா விஷயத்திலும் வெற்றியாளர்களா இருக்கும். தந்தை ஒரு 100 ரூபாயை கொடுத்து ஒரு கேம், ஒரு காம்படிஷன், இந்த 100 ரூபாயை கொண்டு போய் வீட்டில் எங்கேயாச்சும் யாருமே பார்க்காத இடத்துல ஒளிச்சு வச்சுடுவாங்க. மனைவி ஒளித்து வைத்தால் தந்தை கண்டுபிடித்து விட்டார். பையன் ஒளிச்சு வச்சான், அப்பா கண்டுபிடிச்சிட்டாரு. எல்லாரும் ஒளிச்சு வச்சாங்க, கண்டுபிடிச்சாச்சு. ஒரு சின்ன குழந்தை, நான் ஒளிச்சு வச்சதை நீங்க கண்டுபிடிக்க முடியாது. எவ்வளவோ தேடினார்களும் கண்டுபிடிக்க முடியவில்லை. கடைசியாக சிறு பிள்ளை, அந்த குழந்தை, அந்த பெண் குழந்தை போய் குர்ஆன்ல இருந்து எடுத்து சொல்லிச்சான். வீட்ல மசாலா டப்பாவை அம்மா அடிக்கடி துறப்பாங்க, கீட்ல இருக்க கார்பெட்டை கூட தூக்கி பார்ப்பாங்க. இந்த இல்லத்தில் உபயோகப்படாத ஒரு பொருள் என்று நான் பிறந்ததிலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு பொருள் இந்த அலமாரி நாம் வீட்டுக்கு வந்த பொழுது வைத்த குர்ஆன். அல்லாஹ் நம்மை பாதுகாப்பானாக. பெண் பிள்ளை திருமணம் முடிச்சு போறாளா, கையில குர்ஆன். புது வீட்டுக்கு போறீங்களா, குர்ஆன். குர்ஆன் என்பது ஒரு புத்தகம் அல்ல, நாம் வாழ்வியலில் செயல்முறைப்படுத்த வேண்டிய ஒரு இறை வேதம். அது இறைவனோடு நீங்கள் பேச வேண்டும் என்றால் குர்ஆனை தொடங்குன்றாங்க இப்னுல் கய்யிம் அல் ஜௌஸி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. நீ அல்லாஹ்வோட பேசணுமா, தக்பீர் கட்டிய தொழுகையில நில்லு. நீ அல்லாஹ்வோடு பேசலாம். அல்லாஹ் உன்னோடு பேசணுமா, குர்ஆனை திறந்து ஓது. யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ரப்பு யாரை பார்த்து சொல்றான்? உன்னை பார்த்து சொல்றான். யா அய்யுஹன் நாஸ் யாரை பார்த்து பேசுறான்? ரப்பு நம்ம பார்த்து பேசுறான். அப்போ குர்ஆனை பின்தூக்கி போட்டதின் காரணத்தினால் தான் குர்ஆனை யார் பரப்புறது? முதல்ல நம்ம தீவிரவாதத்தை பத்தி இஸ்லாம் என்ன சொல்லுதுங்கன்னா மண்டையை சொல்லிடும். அப்படி சொல்லுமோ, ஒருவேளை குர்ஆன்ல அப்படி இருக்குதோ, காரணம் தெரியல. முத்தலாக்க பத்தி குர்ஆன் இப்படி சொல்லுதோ, நமக்கு தெரியாது. இப்போ இமாம் பெருமக்கள் நிறைய ஆய்வை பத்தி இப்படி சொல்லுதோ. இங்க நம்முடைய வேதம் அது. இந்த வேதத்தை பின்பற்றக்கூடியவன் அவன் மாற்று மத சகோதரனாக இருந்தாலும் முன்னாடி போயிட்டே இருக்கிறான். நாம் பின்னடைந்து இருக்கிறோம் என்று சொன்னால் திருக்குர்ஆனை நாம் புரிந்து கொள்ளவில்லை, அமல் செய்யவில்லை. சாதாரணமா உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு எப்படிங்க வந்தாங்க? சகோதரி பரப்புனாங்க. அந்த வரக்கத்துல இந்த உம்மத்துக்கு கிடைத்த மிகப்பெரிய பரிசு உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க எப்படி இருந்தாங்க தெரியுமா? அவங்களே அவங்கள பார்த்து ஜோக் பண்ணி சிரிச்சுப்பாங்களாம். பிற்காலத்தில் ஹலீஃபாவாக இருந்த உமர் பின் கத்தாப் ரலியல்லாஹு அடிக்கடி அந்த சம்பவத்தை யோசிச்சு சிரிப்பாங்களாம். ஒரு நாள் நான் போயிட்டு இருந்தேன் குஃபர்ல இருக்கும் பொழுது, அப்ப என் கையில எப்பவுமே அந்த சிலையை, சின்ன சிலையை, பாக்கெட் ஃப்ரெண்ட்லி ஐடலை வச்சுட்டு போயிட்டு இருப்பேன். ஒரு நாள் மறந்துட்டேன், என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆனா சிலை முக்கியம் இல்ல, அதனால கையில பேரிச்சம்பழம் இருந்துச்சான். பேரிச்சம்பழத்தை ஒன்னோட ஒண்ணு சேர்த்து சிலையாக்கிட்டாங்களாம். அந்த சிலையை நான் வச்சு நான் அதுக்கு இபாதத் செஞ்சுக்கிட்டு இருந்தேன். பசி தாங்க முடியல, அதனால என்ன பண்ணேன், அந்த பேரிச்சம்பழத்தை அப்படியே தூக்கி தின்னுட்டேன். இப்படி இருந்த உமர் பின் கத்தாப் 22,000 கிலோமீட்டர் மைல் சதுர அடிகளுக்கு ஒரே ஒரு கலீஃபாவாக ஆக்கியது அன்று அவருடைய சகோதரி ஓதிய சூரத்து தாஹாவுடைய வசனங்கள் தான். அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டுமாம். அல்லாஹ் நாளை மறுமையில போயிட்டு நீ அத உன் பையனுக்கு டிகிரி முடிக்க கொடுத்தியா, உன் பையனுக்கு நல்ல வேலையை கொடுத்தியா, அதை கேட்க மாட்டான். உன் பையனுக்கு குர்ஆனை பரப்பினாயா, உன் குடும்பத்திற்கு குர்ஆனை சொல்லி தந்தாயா, உன் மனைவிக்கு குர்ஆனை கற்றுக் கொடுத்தாயா, நீ யாருக்கெல்லாம் கடமைப்பட்டு இருக்கிறாயோ கல்வி, குர்ஆனுடைய கல்வியை கொடுத்தாயா. குல்லுக்கும் ராயின் வ குல்லுக்கும் மஸ்ஊலுன் அன் ரஅய்யதி. நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்புதாரிகள். உங்களுடைய பொறுப்புகளை பற்றி நாளை மறுமையிலே விசாரிக்கப்படுவீர்கள். அப்ப நமக்கு மத்தியிலே, குடும்பங்களுக்கு மத்தியிலே, நம்முடைய நண்பர்களுக்கு மத்தியிலே குர்ஆனை பரப்புவது ஆக முக்கியமானது. அடுத்துதான் மாற்று மத சகோதரர்களுக்கு நாம் பரப்ப வேண்டும். நண்பர்களே, இந்த உம்மத்திலே நிறைய வேலை செஞ்சிருக்காங்க. ஆனா ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு எத்தனையோ பட்டம் இருந்தாலும் ஜாமிஉல் குர்ஆன் என்ற ஒரு பட்டம் இருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்திற்கு பிறகு ஹஜ்ரத் அபூபக்கர் ஆரம்பித்து வைத்த வேலை அது. ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் அவருடைய காலத்திலே ஹஜ்ரத் ஹுஸைஃபா பின் யமான் ஒரு பல நாடுகளுக்கு போயிட்டு சொல்றாங்க,
உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு தஆலா கிட்ட இப்படியே போச்சுன்னாக்கா நிறைய வெர்ஷன்ஸ் ஆஃப் குர்ஆன் மாறிடும், நீங்க தான் இந்த முயற்சி எடுக்கணும்னு சொல்லி ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் பல சஹாபாக்களுடைய இख्तिलाफுக்கு மத்தியிலே இந்த உம்மத்துக்கு மிகப்பெரிய பரிசாக இந்த துர்கானனை தொகுத்து கொடுத்தார்கள் அல்லவா. இதுதான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உம்மத்திலே ஏற்படுத்தப்பட்ட மிகப்பெரிய பரிசு. இந்த குர்ஆன் நமக்கு அன்பளிப்பா கிடைச்சிச்சுனா அது ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர் மிகப்பெரிய போராட்டத்திலே தஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி குர்ஆன்னா என்னங்க இதை நம்ம புரிஞ்சிக்கவே இல்லை. குர்ஆனை பற்றி நமக்கு தெரியாது. ஒருவேளை ஒரு மனிதனுக்கு திருக்குர்ஆனை பற்றி தெரிந்து விட்டால், போர் முடிந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துக்கு வராங்க. ஒரு இடத்துல கூடாரம் அடித்து தங்கி விட்டு நைட் ஆயிடுச்சு, மதீனாவுக்கு இன்னும் கொஞ்சம் தூரம் நடக்கணும், இங்கேயே தங்கிடலாம் சொன்னார்கள். இன்னைக்கு நைட்டு யாருப்பா காவல் காக்கிறா? ஒரு சஹாபி இருந்தார், ஹஜ்ரத் அப்பாஸ் பின் பஷர். யா ரசூலல்லாஹ், நான் பாதுகாவல் காக்கிறேன், நான் காவலாளியாக இருக்கிறேன். கூட அம்மார் பின் யாசர் நானும் இருக்கிறேன். ஆனால் அவருக்கு தூக்க கலக்கும். அம்மார் பின் யாசருக்கு கையை தூக்கிட்டாரு. சரி, இவரும் தூக்குறாரு. சரி, 2 பேரும் பாருங்கப்பா. அப்போ 2 பேரும் எல்லாரும் தூங்க, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் சஹாபா பெருமக்களும் உறங்க. இந்த 2 சஹாபி வாட்ச்மேன் செக்யூரிட்டி வேலை பார்க்கணும். அப்போ அப்பாஸ் பின் பிஷர் கேட்குறாங்க அம்மார் பின் யாசரை பார்த்து, நீங்க ஃபர்ஸ்ட் பார்க்குறீங்களா நான் ஃபர்ஸ்ட் பார்க்கவா? அம்மார் பின் யாசர் தூக்கத்திலே எப்படி சொன்னாலும் சரி சரி அப்போ நீங்க தூங்குங்க, நான் பார்க்குறேன். அப்பாஸ் பின் பஷர் ஹாஃப் நான் பார்க்குறேன், தூங்கி எழுந்து நீங்க பாருங்க. என்ன செய்யறது தெரியல, தூங்கிட்டாரு. எல்லாத்துக்கும் முன்னாடி நின்னாச்சு. ஒரு வியூ கரெக்டாக செட் பண்ணிட்டாங்க. யார் வந்தாலும் யார் போனாலும் நம்மளுக்கு தெரியல மாதிரி ஒரு இடத்துல நின்னாச்சு. டைமை எதுக்கு வேஸ்ட் பண்ணணும்? இரவு நடுநிசி, நம்ம சாதாரணமாக நைட்டில் எங்கேயாச்சும் ஒரு நல்ல இடம் டீ குடிக்க போகலாமான்னு நம்ம யோசிப்போம். இரவிலே எல்லோரும் தூங்க, வானம் தெரிய, நிசப்தமான சப்தம், ராகத்தான காத்து, என்ன பண்ணலாம்? ரப்போடு பேசுறதுக்கு 2 ரக்காத் தொழுவலாமா? ஹஜ்ரத் அப்பாஸ் பின் அஷருக்கு தொழுகையுடைய ஆசை வந்ததாம். தக்பீர் கட்டிட்டாங்க, அல்லாஹ் அக்பர், சூரத்துல் ஃபாத்திஹா முடிஞ்சிருச்சு. எதிரிகளிலிருந்து ஒருவன் பார்த்து விட்டான். பெருமானாரும் சஹாபாக்களும் தூங்க, காவலாளியாக இருக்கக்கூடிய ஒரு மனிதரும் முழிச்சுக்கிட்டு இல்ல, தொழுகையில நிக்கிறார்னா அவரை ஈஸியா அடிச்சிடலாம். தூரத்தில் இருந்து ஒரு அம்பை எய்தினான். அது நேராக ஹஜ்ரத் அப்பாஸ் பின் பஷருடைய நெஞ்சை துளைத்தது. எடுத்து போட்டு தொழுதுகிட்டே இருக்காங்க. 2வது ஒரு அம்பு வந்ததாம், குத்துச்சு, ஆழமா குத்திருச்சு, எடுத்ததுல ரத்தம் பீச்சுக்கிட்டு வருது. இருந்தாலும் தொழுகை விடல. 3வது ஒரு அம்பு சிறிது நேரம் கழித்து வந்தது. கஷ்டப்பட்டு அதை எடுத்து போட்டு விட்டு அவர்கள் சிறிது நேரம் கழித்து அம்மார் பின் யாசர் தூங்கிக் கொண்டிருந்தவரை எழுப்புகிறார்கள். அம்மார் எஞ்சிபா. அம்மார் பின் யாசர் எழுந்து பார்த்தா ரத்த வெள்ளத்துல மௌத்தாக கூடிய நிலைமையில இருக்கிறாரு. அம்மார் பின் யாசர் கேட்டார், அப்பா என்னப்பா நடந்துச்சு? இப்படியா உன்னை ஆக்கியது என்ன? 3 அம்பு குத்துறவைக்கு என்னப்பா பண்ணிட்டு இருந்த? தொழுதுகிட்டு இருந்தேன். என்னப்பா அப்படி தொழுதுகிட்டு இருந்த? சூரத்துல் கஹஃப் ஆரம்பிச்சிட்டேன், முடிக்க மனசு வரல. உயிரை கொடுத்தாலும் கொடுப்பார்கள். திருக்குர்ஆனுடைய ரசனையை அறிந்தவர்கள் குர்ஆனை விட்டு கொடுக்க மாட்டாங்க. இன்னைக்கு இன்னா அத்தைனா கல் கௌசர் குர்ஆனுடைய மிகச்சிறிய சூரா, அர்த்தம் தெரியுமா? குல் ஹுவல்லாஹு அஹத் அர்த்தம் தெரியுமா? குர்ஆனை பின்தள்ளியதின் விளைவு தான், அதுடைய கான்சிக்வன்சஸ் தான். இன்னைக்கு நம்மளும் என்னத்தான் 1000 லட்சத்தில் செலவழித்தாலும் பரக்கத் இல்லைங்க வாழ்வுல. எதுவுமே இல்லை என்று சொன்னால் எதை நாம் முன்னிறுத்த வேண்டுமோ அதை தூக்கி அலமாரியில எங்கேயோ மூலையில வச்சுட்டோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உங்களில் சிறந்தவர்கள் யார் தெரியுமா? கைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமஹு. நீ மட்டும் காலம் ஃபுல்லா ஓதிக்கிட்டு இருந்தா போதாது, அது அடுத்தவர்களுக்கு எடுத்துரைக்க வேண்டும் என்று சொன்னார்கள் தாஹா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அப்ப இந்த உம்மத்திலே நமக்கு பல விஷயங்கள் கற்றுக் கொடுத்திருந்தாலும் நாம் முதலில் குர்ஆனை கற்று அடுத்தவர்களுக்கு கற்றுக் கொடுக்கும் அளவிற்கு நம்மை திறம்பட ஆக்கி கொண்டால் நம்முடைய சமுதாய பிரச்சனைகள் தீரும். பெண்கள், ஒரு மனைவி எப்படி, எல்லா கேள்விக்கும் குர்ஆன்ல பதில் இருக்கு ஜி. எந்த கேள்விக்கும் பதில் இல்லைன்னு நீங்க ஒரு கேள்வியை சொல்லிடுங்க பார்க்கலாம். 28க்கு ஆரம்பிச்ச இன்னும் 3 நிமிஷம் கரெக்டா இருக்கு ஜி. நான் பங்க்சுவலா இருக்க சொன்னாங்கல்ல. அப்ப அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் திருமறையிலே ஏதாவது ஒரு சட்டத்தை பற்றி பேசவில்லை என்று எங்கேயா சொல்லுங்க பார்க்கலாம். பொருளாதாரமா குர்ஆன் பேசுது, ஆர்கிடெக்டா குர்ஆன் பேசுது, பிரிட்ஜ் கட்டணுமா ஜுல்கர்ன் அலைஹிஸ்ஸலாமுடைய பாடத்தை ரப்பு எடுக்கிறான். எப்படி மருத்துவம் செய்ய வேண்டும் ரப்பு சொல்லி தரான். எப்படி ஒரு ஆளோட பேசணும் ரப்பு சொல்லி தரான். எப்படி வாகனத்தில் சவாரி செய்ய வேண்டும் ரப்பு சொல்லி தரான். கப்பல் கட்டணுமா ரப்பு சொல்லி தரான்.
நகத்தை எப்படி வெட்ட வேண்டும், முடியை எப்படி வெட்ட வேண்டும் என்ற எல்லா முறைகளும் ஒருவன் தேடக்கூடிய ஒரு தேட்டத்தோடு திருக்குரானை திறந்தான் என்றால் ஃபஸ்அலு அஹ்ல திக்ரி இன் குன்தும் லா தஅலமூன் என்ற பதிலோடு குர்ஆன் நமக்கு பதில் சொல்லி தருகிறது. நம்ம குர்ஆன் கிட்ட கேட்கறதை விட்டுட்டோம், குர்ஆன் நம்ம கிட்ட பதில் சொல்றதை விட்டுடுச்சு. கேட்டு பாருங்கள், அல்லாஹ்வின் மீது சத்தியமாக கேட்பவர்களுடைய கேள்விக்கு குர்ஆன் பதில் தரும். அப்படி பதில் தரலான்னு பேர் குர்ஆன் இல்லைங்க, அது முஜிஸா இல்ல. அது முஜிஸா என்று நீங்கள் நம்பினால் அது உங்களுடைய கேள்விகளுக்கு தெள்ள தெளிவான பதில் தரக்கூடியதாக இருக்கிறது. அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் அவர் தெரிஞ்சிட்டாரு, ஆஃப் பண்ண போறாருன்னு நினைக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நம்முடைய இந்த தேட்டத்தை நாம் நிறைவேற்ற வேண்டும் என்றால் நம்முடைய சமுதாய அடுத்த ஜெனரேஷனுக்கு நீங்க என்ன கொடுத்துட்டு போறீங்க? பணம் கொடுத்துட்டு போயிட்டேன், கடையை விட்டுட்டேன், இது அல்லங்க, இது செல்வம் அல்ல. உங்களுடைய குழந்தைகளுக்கு குர்ஆனுடைய ஒரு அத்தியாயத்தை மனனம் செய்து அதிலே அமல் செய்யக்கூடிய ஒரு விதத்தை நீங்கள் சொல்லிக் கொடுத்து விட்டீர்கள் என்றால் அதுதான் அவர்களுக்கு நீங்கள் சேர்த்து வைத்த மிகப்பெரிய செல்லம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் ஓதுங்கப்பா, ஒரு ஜுஸு ஓது, 2 ஜுஸு ஓது, 3 ஜுஸு, அப்படி அல்ல. சஹாபாக்கள் 10 ஆயத்தை ஓதுவாங்களாம். இந்த 10 ஆயத்தை ஓதிட்டு மனனம் செய்வாங்களாம். அந்த 10 ஆயத்தை ஓதிட்டு மனனம் செய்து விட்டு பிறகு என்ன செய்வாங்களாம், அதில் அமல் செய்யாத வரை அடுத்த 10 ஆயத்துக்கு போக மாட்டாங்களாம். அப்படிப்பட்ட குர்ஆனை கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் அவர்களிடம் இருந்தது. மக்கால இருந்து மதீனாவுக்கு ஹிஜ்ரத் செஞ்சு போயிட்ட பிறகு எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கிளாஸ் எடுப்பாங்களாம், குர்ஆனை பற்றி கற்றுத் தருவார்களாம். மக்காவாசியும் மதீனாவாசியும் நண்பர்கள் சகோதரர்களாக ஆக்கிவிட்டார்கள் அல்லவா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஹஜ்ரத் அலியையும் ஒரு அன்சாரி சஹாபியும் சகோதரராக ஆக்கிட்டாங்க. ஆனால் இங்கே போய் ஃபைனான்ஷியலுக்கு நம்ம எதனாச்சும் வேலை செய்யணும் மதீனாவில். இப்போ மதீனாவில் என்ன செய்யறது, நம்ம 2 பேரும் பிரதர்ஸ் ஆகிட்டோம் மதீனாவுடைய மண்ணில். ஆனால் 2 பேருமே டெய்லியும் மஜ்லிஸுக்கு போய் குர்ஆனை கற்றுக்க முடியாது, 2 பேருமே வேலைக்கும் போக முடியாது. என்ன செய்யலாம், டீலிங் போடுறாங்க. ஒரு நாள் கடையில் உனக்கு வியாபாரம் நடந்தா நான் பார்க்குறேன். நம்ம உலக ரீதியாக நம்ம பல விஷயம் பேசிக்கிறோம்ல, ஒரு மாதம் நீ எடுத்துக்கோ, ஒரு மாதம் நான் எடுத்துக்கிறேன். ஹஜ்ரத் அலியும் அன்சாரி சஹாபியும் டீலிங் போடுறாங்களாம். ஒரு நாள் நான் வேலைக்கு போவேன், நீ மஜ்லிஸுக்கு போகணும். நீ குர்ஆன் கற்றுக்கொள்வதற்காக செல்ல வேண்டும். நீ குர்ஆனை கற்றுக்கொண்டதை இரவு நீ எனக்கு சொல்லி தரணும். மறுநாள் நான் வேலைக்கு போவேன், மறுநாள் நீ வேலைக்கு போகணும். நான் குர்ஆனை கற்றுக்கொள்ள செல்லுவேன். இரவு நான் கற்றுக்கொண்டதை உனக்கு கற்று தருவேன் என்று குருவி சேர்க்கிற மாதிரி இந்த இஸ்லாத்தை சேர்த்தாங்க. குருவி சேர்க்கிற மாதிரி இந்த குர்ஆனுடைய ஞானத்தை வளர்த்தார்கள். இப்படிப்பட்ட உலகத்திலே ஆக சிறந்த கல்வியான உலமாக்கள் சொல்லுகிறார்கள் 77,000 தலைப்புகளில் குர்ஆன் பேசுகிறதாம். ஒன்றல்ல இரண்டல்ல, 77,000 வெளிப்படையாக பாஹிராக 77,000 தலைப்புகளில் பேசக்கூடிய திருக்குர்ஆனில் இருந்து உங்களுக்கு எத்தனை தெரியும்? அல்லாஹ் ரப்பல் இஸ்ஸத் நாம் சொல்வதையும் கேட்பதையும் நல்லமல்கள் செய்வதற்கு கிருபை செய்வானாக. நம்முடைய ஒன்று கூடுதல்களை கபூல் செய்து தருவானாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். இந்தாங்க. அல்ஹம்துலில்லாஹ், ஜஸாக்கல்லாஹு ஹைரா. இளம் ஆலி மாஷா அல்லாஹ், ரொம்ப அற்புதமான முறையில் நமக்கு முன்னால் பீரங்கி போன்று ரொம்ப அழகாக நமக்கு உரையாற்றினார்கள். அல்லாஹு தஆலா இன்னும் அவர்கள் வளர வேண்டியிருக்கின்றது. அல்லாஹ் மிக சிறந்த முறையில் இவர்களை கொண்டு அல்லாஹ் இந்த உம்மத்தில் வேலை வாங்கிக் கொள்வானாக. என்னுடைய முன்னாள் மாணவர்கள் ஒரு 10 வருஷத்துக்கு முந்தி டீநகர்ல மக்தபோட மாணவர்கிட்ட 50 பேர் இருக்கிறாங்க. அதில் விரல் விட்டு எண்ணக்கூடிய பிள்ளைங்களை தான் பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ரொம்ப வருத்தத்திற்குரிய கவலைக்குரிய விஷயமா இருக்குது. எல்லா மத்தியானத்திலையும் இங்கே தான் இருக்கிறாங்க பக்கத்தில். நம்ம அரஷர் இந்த மாணவர் இருக்கார் வந்திருக்கிறாரு, ரிச்ஃபுட் மகனார் ஷக்கீல் வந்திருக்கிறாரு, அப்புறம் ஹுசைன் ரசாக்குடைய மகனார் இவங்க தான் வந்திருக்கிறாங்க. அதனால் தயவு செய்து நம்முடைய டீநகரில் பிலால் இருக்கிறார் மாஷா அல்லாஹ். அதனால் தயவுசெய்து அடுத்த மீட்டிங் எங்கே இருந்தாலும் சரி டீநகரில் எல்லாரையும் கூட்டிட்டு வர்றது உங்களுடைய பொறுப்பு. ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். ஸோ அவங்க தான் நம்ம டீநகர் அடுத்து மிக சிறந்த ஒரு நிலைக்கு கொண்டு செல்லக்கூடிய சோல்ஜர்ஸ், வீரர்கள், அவங்க தான், வாலிபர்கள் தான். ஹைர் அல்ஹம்துலில்லாஹ். அடுத்ததாக நாமெல்லாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய கண்ணியத்திற்குரிய மஸ்ஜித் கல்லீஸ் இமாம், ஜாமியா மஸ்ஜிதினுடைய தலைமை இமாம்
மௌலவி ஹாஃபில் பிசட் பரக்கத் அலி ஃபாசில் பாக்கவி ஹசரத். ஹசரத் அவங்களுடைய தகப்பனார் யாருண்டா பாத்தியாத்து சாலிஹாத்தினுடைய முன்னாள் முதல்வர் பிஎஸ்பி ஜீரோடு ஆபிதின் ஹசரத் அவர்கள். அவர்கள்ட்ட அந்த மதரசாவோட ஓதாட்டாலும் சமீபத்தில் சில வருடங்களுக்கு முன்னால் லஜ்னத்துல் முஹ்சின் பள்ளிவாசல்ல என்னுடைய கண்ணியத்திற்குரிய மருமகன் மஸ்ஜித் மாமூருடைய துணை இமாம் என்னுடைய ஹிஃபுல் உஸ்தாத் அப்துல் ரஹ்மான் ஹதரத் அவர்கள் மூலமாக ஹதரத் அவர்கள் வீட்டில் ஓய்வாக இருக்கிறாங்க, உலமாக்கள் ஹதரத்தை கொண்டு ஹசரத்துடைய தகப்பனா பிஎஸ்பி சையதுல் ஹசரத் அவங்களை கொண்டு பரண்டு என்பதற்காக வேண்டி ஃபார்சி கிதாப் இஹ்யா உலூமுத்தீன் ரெண்டுமே ரொம்ப டஃப்பானது. இந்த 2 கிதாபையும் உலமாக்களுக்கு வாரத்தில் 4 நாள் திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் காலையில் 10 மணிலேருந்து 12 மணி வரையும் நடத்துவதற்காக ஏற்பாடு செஞ்சாங்க. நம்ம டி நகர்லேருந்து நாங்கள் போனோம் இந்த பாடத்துக்காக வேண்டிய ரொம்ப அற்புதமான முத்தான கருத்துக்களை ஹசரத் அவர்கள் சொல்வார்கள். அல்லாஹ் தஆலா அவங்களுடைய மன்னரை அல்லாஹ் தஆலா பிரகாசமாக ஆக்கி வைப்பானாக. அவர்களுடைய அருமை மகனார் கண்ணியத்திற்குரிய பரக்கத் ஹசரத் அவர்கள் உங்களுக்கு எல்லாம் தெரியும், நாடறிந்த பேச்சாளர் சதீதுதீன் பாக்கவி அவங்களுடைய ஹம்சம் அவங்களுடைய அவங்க இவங்கெல்லாம் எல்லாம் ஒன்றா ஓதுவாங்க பாக்கியாத்து சாலிஹாத்தில். ஹசரத் அவர்கள் இப்பொழுது நமக்கு முன்னால் உள்ளங்கள் ஒன்றுபடட்டும் உறவுகள் மேம்படட்டும் பேசுவார்கள். سيدنا محمد وبارك وسلم عليه اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين والصلاة والسلام على رسوله خاتم النبيين وعلى آله الطيبين وأصحابه الطاهرين والمؤمنين والمسلمين كلهم أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. ولقد كرمنا بني آدم وحملناهم في البحر والبحر ورزقناهم من الطيبات وفضلناهم على كثير ممن خلقنا تفضيلا. قال النبي صلى الله عليه وسلم: عز من قنع ذل من طمع. صدق الله العلي العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين والحمد لله رب العالمين. பெருமதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரித்தான இந்த பள்ளியினுடைய இமாம் சகோதரர் ஹசரத் அவர்களே, எனக்கு முன்னால் உரையாற்றி அமர்ந்திருக்கும் என்னை விட மூத்த உலமாக்களே, வருகை தந்திருக்கும் உள்ளூர் ஜமாஅத்தார்களே, அக்கம் பக்கத்திலிருந்து வருகை தந்திருக்கும் உலமா பெருமக்களே, மறைவிலிருந்து பெண்கள் பயானை கேட்டுக்கொண்டிருந்தால் சகோதரிகளே, தாய்மார்களே, என் தந்தை அவர்கள் சொல்லுவார்கள், ஒற்றைப்படை இரவுகளிலே ஆங்காங்கே பயானுக்கு செல்கிறாயப்பா, பயான கேட்டுக்கிட்டே இருந்தாலோ பயான சொல்லிக்கிட்டே இருந்தாலோ எப்பப்போ அமல் செய்கிறது, நீயும் அமல் செய்ய மாட்ற, மக்களே அமல் செய்ய விட மாட்டேயப்பா. அவங்க பயான கேட்டு கேட்டு அப்படியே தளர்ந்து போய் படுத்துருவாங்க, என்ன அமல் செய்ய போகிறாங்க, நீ பயான் செஞ்சதோடு வந்து நீயும் படுத்துருவ, 2 ரக்காத்து கூட தொழுகிறதுக்கு நசீப் இல்லாமல் போயிருவேப்பா என்று சொல்லி எக்காரணத்தை கொண்டும் நீ ஒற்றைப்படை இரவிலே கலந்து கொண்டால் தஹஜ்ஜுதை கட்டாயம் தொழுகணும்னு சொல்லுவாங்க. ஏனென்றால் டெய்லி தொழுகிற வாய்ப்பு கிடைச்சாலும் இந்த மாதிரி நேரத்தில் விடுபட்டு போயிடும். மாதம் முழுக்க தொழுகின்ற வாய்ப்பு கிடைக்கும், அதுவும் ஒரு பயான் முடிச்சு இன்னொரு பயான். நல்ல வேளை இதுக்கு முன்னாலெல்லாம் சஹர் வரைக்கும் ஏற்றுக்கொண்ட காலம் உண்டு. ஒன்று அடுத்து 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 சஹர் இப்படியெல்லாம் போனது உண்டு. குறைச்சிக்கிட்டேன். என் தந்தை அவர்கள் சொன்ன பிறகு போதும்பா, ஆனால் சொல்லித்தான் ஆகணும். இந்த கூட்டங்களை வைக்கிறது சும்மா சும்மா கூடி கழியலான்னு வைக்கிறது இல்லை.
இந்த மாதிரி ஒரு மனநிலை வேறு எந்த காலத்திலும் வராது. இப்படி ஒரு மனநிலை பார்த்தால் என்ன நடுஜாம 2 மணி மாதிரியா இருக்கு. எப்படி இருக்கிறீங்க? அப்படியே இப்படி உட்காந்துருக்கீங்க எல்லாரும். அதை விட நாங்கள் பயான் செஞ்சு இன்னும் சுறுசுறுப்பாக உட்காந்துருக்கோம். இதில் ஹசரத் கரெக்டாக 20ல் முடிக்க சொன்னால் எப்படி முடிக்கிறதுன்னு தான் தெரியல. என் தந்தை அவர்கள் சொல்கிறதான் ஞாபகத்தில் வருது. கடல் தண்ணீரை கூஜாவுக்குள் வைக்க சொல்கிறாயே அப்படின்னு. கடல் தண்ணீரை கூஜாவுக்குள் வைக்க சொன்னால் எப்படி முடியும் கேட்பாங்க. இதை கடைசியாக கொடுக்கலாம் தம்பி, கீழே வச்சிருக்கோம், உட்காந்துருங்கோம். கொடுத்துருக்கிறதே ஒரு செய்தியை சொல்கிறேன். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா பாபா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைத்தான், சுவனத்திலே இருக்க சொன்னான். ஆனால் சுவனம் சுவைக்கலை. உடனே அல்லாஹ்ட்ட சொன்னாங்க, சுவனத்தில் தான் விட்டுருக்கிற, ஆனால் நிம்மதியே இல்லை சுவனத்தில். ஏனென்றால் தோழமைக்கும் துணைக்கும் ஆள் இல்லாமல் சுவனத்தில் நான் என்ன பண்ணேன்? எனக்கு ஏதாவது ஒரு தோழமையும் வேணும், துணையாகவும் இருக்கணும் அப்படின்னு 2ம் கேட்டாங்க. அல்லாஹ் நினைச்சிருந்தா ஒரு மலக்க கூட ஃப்ரெண்ட்ஷிப் ஆக்கியிருக்கலாம். ஆனால் அவர் தோழமையாக இருப்பார், துணையாக இருப்பாரா? ஏன்னா அவர் மலக்கு, இவர் மனிதன். சரி, பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து போலவே இன்னொரு ஆதம ஒரு மனுஷனா படைச்சு விட்டுருந்தோம்னா அப்பவே தோழமை கிடைக்கும், துணை கிடைக்காது. ஏன்னா 2 பேருமே ஆண். 2 பேரையும் பாரக்கல்லாஹு லக்குமா வ பாரக அலைக்குமா வ ஜமால்லாஹு பைனக்குமா துஆ ஓத முடியுமா? முடியாது. அப்போ ஒரு ஆண் இன்னொரு ஆணோட வாழ முடியாது, ஒரு ஆண் ஒரு மலக்கோட வாழ முடியாது. அப்போ அல்லாஹ் என்ன செய்யறான்? அந்த ஆணின் உணர்வை பெற்ற அதே உணர்ச்சி, அதே உணர்வு, அதே ஆசை, அதே தேட்டம், அதே நாட்டம், இவைகள் அனைத்தும் இருக்கிற மாதிரி ஒரு ஆளை உருவாக்கணும். அதே நேரத்தில் அந்த ஆணு சக்தி உள்ளவனாக இருக்கணும். அந்த ஆணுக்கு துணையாகவும் தோழமையாகவும் இருக்கக்கூடியது பலகீனமாக இருக்கணும். அப்போ என்ன செய்யறது? நல்லா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை தூங்க வச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தினுடைய இடது விலா எலும்பு, வலதல்ல இடது விலா எலும்புல கடைசியில், அதுவும் ஹார்ட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற எலும்பு எடுத்தான், மேலே எடுக்கல. அது வளைஞ்ச எலும்பு, வேற வழியே இல்லை. நம்ம வளைஞ்சுதான் போய் ஆகணும். நாம வளைஞ்சு நெளிஞ்சு போகலைன்னா உடஞ்சிருன்னு சொல்லிட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதுலேருந்து எடுத்து அம்மா ஹவ்வாவை படைச்சான் அல்லாஹ். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கண்ணு விழிச்சா பக்கத்தில் யாரோ புதுசாக உட்காந்துருக்கிறாங்க. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு அதுக்கு பிறகுதான் ட்ரெஸ் உடுத்தி அழகு பார்த்தா அல்லாஹ். ஆனால் ஹவ்வா மாவா ட்ரெஸ் உடுத்தியே படைச்சான். பெண்களுக்கு எவ்வளவு மதிப்பை தந்தான் பார்த்தீங்களா? உடனே பாமா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு, மன்னன்தி நீ யாரு, வித்தியாசமா இருக்கிறியே அப்படின்னு கேட்டாங்க. உடனே ஹவ்வாமா சொன்னாங்க, உங்களுக்காகவே படைக்கப்பட்டிருக்கிறேன், உங்களுக்கு ஆறுதல் தர்றதுக்காக, உங்கள்கிட்ட அன்பு காட்டுறதுக்காக, உங்களை அரவணைக்கிறதுக்காக, உங்களுக்கு நல்ல ஆலோசனை தர்றதுக்காக, உங்களுக்கு தோழமைக்காக, உங்களுக்கு துணைக்காக நான் படைக்கப்பட்டேன். அப்போ ஒரு பலத்தையும் ஒரு பலகீனத்தையும், ஒரு பிளஸ் ஒரு மைனஸ், 2ஐயும் சேர்த்தனே லைட் எரியுது. 2ம் மைனஸாக இருந்தால் லைட் எரியாது, 2ம் ப்ளஸ்ஸாக இருந்தாலும் லைட் எரியாது. ஒரு ப்ளஸ்ஸையும் ஒரு மைனஸையும் சேர்த்தனே அடிச்சுன்னா ஷாக் என்ன செய்யுது? அழகா வெளிச்சம் வருது. அப்போ வாழ்க்கை என்ற வெளிச்சம் தொடங்குவதற்கு, வாழ்க்கை என்ற வெளிச்சம் வருவதற்கு ஒரு ப்ளஸ்ஸும் மைனஸ் இருக்கணும். அந்த ப்ளஸ் சக்தியாக இருக்கும். அது யார் மேலே இறக்கப்படும்? பலகீனத்தின் மீது இறக்கப்படும். பாவம், பலகீனமானவன் பாவம். அந்த பாவம்னு சொல்றது தான் 2 பேரும் கூடி வாழ்றதுக்கான அஸ்திவாரம். பாவம் பாவம் அப்படின்னு எவன் சொல்றானோ அவன் கொண்டாடிட்டு ஒழுங்கா வாழ்வான்னு அர்த்தம். அவளுக்கு என்ன அப்படின்னு சொன்னா ஒழுங்கா வாழ மாட்டான். அப்ப ஒருத்தன் என்னவா இருக்கணும்? சக்தியா இருக்கணும். இன்னொருத்தி என்னவா இருக்கணும்? அவன் பலகீனம். பலகீனத்தின் மீது இறக்கம் காட்டும். இந்த பலகீனம் என்ன செய்யும்? பலத்தின் மீது பாசம் காட்டும், பிரியம் காட்டும், அன்பு காட்டும், அரவணைக்கும். அப்ப பலகீனம் பலத்தை அரவணைக்கும், பலம் பலகீனத்தின் மீது இறக்கம் காட்டும். இப்ப நீங்களா எடுத்துக்க வேண்டியதுதான். நாம இறக்கம் காட்டுறோமா?
நாம பலகீனத்தின் மீது பாசம் காட்டுறோமா, அல்லது மனைவி நம்ம மேல இறக்கம் காட்டுறாளா, அரவணைக்கிறாளா, ஆசையாக இருக்கிறாளா, பிரியமா இருக்கிறாளா முடிவு பண்ணிக்க வேண்டியதான். அதை வச்சு நாம இப்ப பிளஸ்ஸா இருக்கிறோமா இல்ல மைனஸா இருக்கிறோமா, அவங்க பிளஸ்ஸா இருக்காங்களா இல்ல மைனஸா இருக்காங்க முடிவு பண்ணிக்க வேண்டியதான். கிதாபுல எழுதுறாங்க, இந்த விலா எலும்பு, இடது விலா எலும்பு, அதுவும் கடைசியில எடுத்து கல்புக்கு பக்கத்துல இருந்து எடுத்து அல்லாஹ் படைச்சானே, எதுக்காக அந்த கடைசி எலும்பை எடுத்தான்னா, அதுல இருந்து படைச்சவதான பெண்ணு. அந்த பெண்ணின் மீது உனக்கு இயல்பாகவே நாட்டம், தேட்டம், பிரியம், பாசம், காதல் எல்லாம் வரும். அதை நீ எங்க வைக்கிறது? தலையில தூக்கிட்டு ஆடிறாங்க. உங்க அம்மா கூட ஏத்துக்க மாட்டாங்க, அக்கா தங்கச்சி ஏத்துக்காது, வீடு விடா தேடி பார்த்து தான் முடிச்சு வைப்பாங்க. ஆனா நம்ம சந்தோஷமா சொல்லி பாருங்க, என் மனைவி இப்ப அப்படி தெரியும் தம்பி, பின்னால தெரியும் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தலையில தூக்கி வச்சு ஆடவும் கூடாது, மனைவிய காலுக்கு செருப்பாகவும் போட்டக்கூடாது. அவள் தலையில் வைத்து ஆடப்படக்கூடியவளும் அல்ல, அவள் காலுக்கு செருப்பாக அணியப்படக்கூடியவளும் அல்ல. அவள் எங்கிருந்து படைக்கப்பட்டால் கல்வுக்கு பக்கத்திலே கல்வில் வைத்துக்கொள், அதற்குத்தான் அவள் தகுதி. அல்லாஹ் தஆலா அங்கேயே வச்சு கணவன் மனைவிக்கு மத்தியில் உறவு முறைய மிக அழகாக, எந்த அளவுக்கு அழகான உறவு முறை. உறவு முறையை பேணுனாவே அந்த உறவு முறையினுடைய கண்ணியத்தை முதல்ல புரியணும். கணவன்னா யாருன்றது அவ புரியணும், மனைவினா யாரு அப்படின்றத கணவன் புரியணும். இந்த புரிதல் இருந்தா தான் ரெண்டு பேரும் சேர்ந்தே இருக்க முடியும். புரிதல் இல்லைன்னா சேர்ந்தே இருக்க முடியாது. ஃபாத்திமாவிட்ட ஹரத் ஹதீஜா அம்மா கேட்டு விட்டாங்க. என்ன கேட்டு விட்டாங்க தெரியுங்களா? எங்கம்மா வந்தன்னு கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேற ஒன்றும் இல்லை, அம்மா அனுப்பி வச்சாங்க, உங்க தலப்பா துணி வேணுமா? உடனே ஹதீஜா அம்மாட்ட கேளு, உங்க அம்மாட்ட கேளு, நான் கேட்டுட்டேன், எதுக்காக என் தலப்பா துணின்னு கேட்டுவா. உடனே ஹதீஜா அம்மா சொன்னாங்க, நான் மௌத்தாயிட்டேன், என்னுடைய உடலுக்கு மேல போத்துறதுக்காக உங்க தலப்பா துணி வேணுமா? அப்ப முன்கர் நிக்கருடைய கேள்வி கொஞ்சம் குறையும் இல்லை, கபருடைய தண்டனை குறையும் இல்லை, அதுக்காகத்தான் உங்களுடைய தலப்பா துணியை கேட்டேன்னு சொல்லுமா. உடனே நபி அவர்கள் ஃபாத்திமாட்ட சொல்லி அனுப்புனாங்க, ஃபாத்திமா நீ போய் சொல்லு உங்க அம்மாட்ட, தலப்பா துணி என்ன, ஏன்னா தோலை உரிச்சு கொடுக்குமான்னு கேள்வி. எவ்வளவு பாசம் இருந்திருந்தால், எவ்வளவு பிரியம் காதல் இருந்திருந்தால் அப்படி சொல்லணும். அதுதான் புரிந்த வாழ்க்கை. கணவன்னா யாரும் புரியணும், மஷின் அதுதான் நம்மை வாழ வைக்கும். மனைவியோட எவ்வளவோ சண்டை இருக்கும், சச்சரவு இருக்கும், மனைவி இறந்த மாத்திரத்துல இவ செத்த பிணமா ஆயிடும், அப்படியே டல்லாயிடுவான். என்ன ஹாஜியா ஒரு மாதிரியா இருக்கீங்களே, என்னத்த வாழ்க்கை, வாழ்க்கையில என்னத்த கிடக்குது, அவ போயிட்டா மகராசி, நம்மளை விட்டு போட்டு போயிட்டா, கேட்க ஆள் இல்லை, என்னத்த வாழ்க்கை, நம்மளையும் எல்லாம் கூப்பிட்டுக்கிட்டா நல்லா இருக்கும், என்ன கிடக்கு, இப்படியே பைத்தியமா மாறுவான். அப்பொழுதுதான் தெரியும் அவன் தன் மனைவியோடு எவ்வளவு இணக்கமாக வாழ்ந்தான் என்று. ஹரத் ஆயிஷா அம்மாட்ட ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஆயிஷாம்மா எனக்கு மரணம் கொஞ்சம் மனசுல வலிச்சிச்சு. என்ன சொல்றாங்க? மரணம் எனக்கு கொஞ்சம் உள்ளத்துல வலி இருந்துச்சு, என்னடா மரணிக்க போறோமே அப்படின்ட்டு ஜிப்ரீல் வந்தாரு, கவலைப்படாதீங்க, அல்லாஹ் சொல்லி அனுப்புனா நீங்க சுவனத்தில் இருக்கிற போது உங்க கூட ஆயிஷா இருக்கும்னு சொல்லிட்டாங்க. அதனால எனக்கு மரணம் லேசாயிடுச்சு. மரணத்தை கூட லேசாக்கும் தன்மை மனைவிக்கு உண்டு. எப்படி எனக்கு சுவனத்தில் நீ கூட இருப்பையோ, பிறகு நான் மரணிக்கிறதுல எனக்கு ஒன்றும் கவலை இல்லை, நான் போறேன். எவ்வளவு அந்த உறவு முறைகள், அந்த கணவன் மனைவியாக இருக்கட்டும், பிள்ளைகளுக்கும் தாய் தந்தையர்களுக்கும் மத்தியிலாக இருக்கட்டும், மருமகளாக இருக்கட்டும், மருமகனாக இருக்கட்டும், உறவு முறைகள் அழகாக இருக்க வேண்டும் என்றால் அவர்களுடைய அந்தஸ்துகள் புரியணும். அந்தஸ்துகள் புரிஞ்சுட்டா பிறகு அதன் மீது மஹப்பத் அதிகமாயிடும். வைரத்தை ஏன் நேசிக்கிறான், வெள்ளியை ஏன் நேசிக்கிறான், தங்கத்தை ஏன் நேசிக்கிறான், வைடூரியத்தை ஏன் அதனுடைய தரம் தெரிஞ்சிருக்கு, அதனால அதன் மீது மஹப்பத்தா இருக்கா. இல்லைன்னா மஹப்பத் இருக்குமா? அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா எவ்வளவு பெரிய ஆற்றல் தந்திருக்கான் தெரியுங்களா பெண்களுக்கு. அவங்கள நம்ம சொல்றோம் மைனஸ், மைனஸே இல்லைங்க, உண்மையில நம்ம தாங்க மைனஸ்.
ஒட்டுமொத்த பிளஸ் அவங்க தான். நான் நிக்கா முடிச்ச நேரத்துல 10-13 ஆண்டுகள் மொட்டை அடிச்சவன் நான். ஹசரத் இங்க கேளுங்களேன், ஹசரத் நீங்க தான் எனக்கு முதல்ல, அதுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம். முதல்ல நீங்க தான், உங்களுக்கு பிறகுதான் இவங்கெல்லாம். நான் அங்க போய் சொல்லுவேன், என் பயான எங்க ஹசரத்மார்கள்லாம் கேட்டாங்க, ரசிச்சாங்க. அதனால நீங்க தான் முதல்ல கேட்கணும். உரிமையா சொல்றேன், எங்க ஹசரத்து அந்த இடத்துல எங்க தகப்பனார் உட்காந்த கூட சொல்லுவேன், அத்தா கேளுங்க அத்தா சொல்லிக்கிட்டு இருக்கேன்னு சொல்லுவேன். அப்போ 13 ஆண்டுகள் மொட்டை அடிச்சு மதரசாவில் வெறுத்து போயிட்டு என்ன கடா இந்த மொட்டையிலேருந்து வெளியில வரலான்ற அளவுக்கு இருந்துச்சு. பிறகு நீடூர் நெய்வாசல்ல உஸ்தாதாக போனேன். வச்சேன் பாருங்க இது வரைக்கும் முடியும். ஏன்னா 13 ஆண்டு மொட்டை அடிச்சதுனால இது வரைக்கும் வச்சேன். அப்ப எங்க தகப்பனாரு இந்த ஜுப்பாவில் இப்படி ஒரு அந்த சின்ன சின்ன பட்டனை அவுத்துக்கிற மாதிரி வைக்கிற மாதிரி வருது இல்லை, அது எங்க தகப்பனார் போடுவாங்க. அதை பார்த்துட்டு அதே மாதிரி வாங்கிக்கிட்டு இது நுழைச்சிக்கிட்டு இப்படி நுழைச்சிக்கிட்டு கிடந்தேன். நம்ம நிக்காக ஆச்சு. என் மனைவி என்கிட்ட சொல்லிச்சு, எல்லா இடத்துக்கும் பயானுக்கு போறீங்க, எல்லாரும் உங்க பயான ரொம்ப சிறப்பா கேட்குறாங்க, ஆனா பார்க்கறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கீங்க. என்ன சொல்லிச்சு, பார்க்கறதுக்கு சாமியார் மாதிரி இருக்கிறீங்க. என்ன நபியவர்கள் இவ்வளவு முடி வைக்க சொன்னாங்களா? எதுக்காக இவ்வளவு முடி அசிங்கமா இருக்குதுங்க? ஒரு வார்த்தை தான், அடுத்த நிமிடமே போய் கட் பண்ணிட்டு வந்துட்டேன். ஏங்க 13 வருஷத்துல லட்சியத்தை ஒரு நிமிஷத்துல கட் பண்ணிட்டாங்கன்னா எவ்வளவு சக்தி, சாதாரண சக்தியா? பிறகு சொன்னாங்க, இதுல ஒண்ணு மாட்டி இதுல ஒண்ணு மாட்டி, எவ்வளவு நேரம், வாழ்க்கை எவ்வளவு துரிதமா இருக்கு, ஃபாஸ்டா இருக்கு. நீங்க மாட்டிக்கிட்டு கிடந்தீங்கன்னா ஜிப்பு வைங்க அப்படின்னு சொன்னாங்க. அதுல இருந்து ஜிப்பு வச்சுக்கிட்டு உடனே திரும்ப சொன்னாங்க, மாமா இருக்கிறீங்க, பெரிய மதரசாவுடைய உஸ்தாது, உங்களை பார்த்து தானே எல்லாரும் செய்வாங்க, நீங்க குண்டி தெரியுற மாதிரி போட்டீங்கன்னா, இப்படியே சொன்னாங்க, பித்தட்டு தெரியுற மாதிரி நீங்க போட்டீங்கன்னா ஜுப்பாவை நல்லா இறக்கி போடுங்க. யாருங்க 13 ஆண்டுகள் எனக்கு சொல்லித் தராத பாடத்தை, 13 ஆண்டுகளாக என் உள்ளத்திலே பக்குவம் ஏற்படாத விஷயத்தை ஒரு நொடி பொழுதிலே மாற்றி முட்டுக்கால் வரைக்கும் எனக்கு ஜுப்பாவை நீளமாக்கினாங்க. தலைமுடிய குறைச்சிட்டாங்க, ஜிப்பு போட வச்சுட்டாங்க, ஜிப்பாவை கீழே இறக்கிட்டாங்க. எல்லாம் டோட்டலி டிஃப்ரெண்ட். ஒரு வளப்பின்ன தொப்பி ஒண்ணு மாட்டிக்கிட்டு இழுத்துக்கிட்டு கிடந்து, அதெல்லாம் போடக்கூடாது, அப்படி போட்டா அப்படி கப்புன்னு இருக்கணும். அடுத்துனா மனைவி என்றால் யார் என்று நினைக்கிறீங்க? தனது ரூகை வைத்து நம்மை உயர்த்துவாள், தன்னை பிற்படுத்தி நம்மை முற்படுத்துவாள், தன்னையே இழந்து நம்மை உருவாக்கி நிறுத்துவாள். அவள் தான் மனைவி. இதை உணர்ந்தா அவளது கன்னத்தில் அறைய தோணுமா? அவளை கண்டபடி திட்ட தோணுமா? அவளை வீட்டை விட்டு வெளியாக்க தோணுமா? அவளது தந்தையை தாயை திட்டுவதற்கு மனது வருமா? அவளை கேவலமாக நடத்துவதற்கு முன்னுருவோமா? உறவு முறைகள் சரியாகணும்னா அதனுடைய மகத்துவத்தை நம்ம முதல்ல புரியணும், அதனுடைய மதிப்பு மரியாதை கல்வில தெரியணும். நம்ம துணியை துவைச்சா ஒரு சந்தோஷம், அதை காயப்பட்டா ஒரு சந்தோஷம், அதை எடுத்து அவன் மடிச்சு வைப்பா பாருங்க, அதுல அவளுக்கு ஒரு சந்தோஷம். அதை நுகர்ந்துகிற பாப்பா. ட்ரெஸ் எப்படி மடிச்சு வச்சா சும்மா மடிச்சு வைப்பான்னு நினைக்கிறீங்களா? நோட் பண்ணி பாருங்க. நாம போட்ட பனியன் பனியன்ல ஆக அத்துவான வாடை, ஆனா அது அவளுக்கு அப்படியே சுகந்தமா, என்னுடைய வீட்டுக்காரர் பனியன், பனியனை நுகர்ந்து பாப்பா, சட்டையை நுகர்ந்து பாப்பா, அதுல இருந்து வரக்கூடிய வாசனை அவளுக்கு சுவனத்தின் வாசனை. எப்படிப்பட்டவள்? சாதாரண உறவாது, சாதாரண நிஸ்பத்தாது, எப்படியாப்பட்டவரையும் என்ன வேண்டாலும் செய்யலாம், அவ்வளவு சக்தி படைத்தவள் அவர். படுத்திருக்கார், தூங்கிட்டு இருக்கார், அதிகாரி, மிகப்பெரிய அதிகாரி. எங்க அவர் சொன்னாருன்னா அத்தனை சல்யூட் அடிச்சு நிக்கிறார். அப்படிப்பட்ட அதிகாரி படுத்திருக்கிறார். மனைவி காலையில எந்திரிச்சு என்ன கேட்கிறா, எங்க புள்ள பீஷாப் செஞ்ச மாதிரி இருக்குது, இந்த ரெண்டுல இதுல நாத்தடிக்குதா இல்ல இதுல நாத்தடிக்குதா பாருங்கன்னா, இதுல இல்ல இதுலதான் மோப்பம் பிடிக்கிற நாயாக்கிட்டான். திரும்ப என்ன செய்யறா, கேஸ் சிலிண்டர் கொஞ்சம் லீக் ஆகிற மாதிரி தெரியுதுங்க நம்ம சொல்லிட்டா போதும், நேரா போய் சிலிண்டர் எடுத்துலாம். என்ன செய்யறான், சிலிண்டர் சுத்தி சுத்தி வரலாம். எலி சத்தம் மாதிரி இருக்குதுங்கன்னு சொன்னா ஒவ்வொரு டோரா தரை
எல்லா இடத்துலையும் எங்கடா எலி செத்துருக்குன்னு பார்த்துட்டு வரலாம். எங்கேயோ கருகிற மாதிரி தெரியுதுங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சுவிட்ச் பாக்ஸானா போய் எல்லா இடத்தையும் பார்த்துட்டோம். எங்க எவ்வளவு பெரிய அதிகாரியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய அல்லாமா குந்துருசா இருந்தாலும் சரி, எல்லாரையும் ஒரு நொடியில யாரையும் கூட விட்டு வைக்கலங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கூட விட்டு வைக்கவில்லை. ஹஜ்ரத் ஸைனப் ரலியல்லாஹு அன்ஹா தந்த தேனை தினந்தோறும் குடிச்சிட்டு இருக்கிறத பார்த்துட்டு டெய்லி ஸைனப் வீட்டுக்கு போயிட்டு வர்றதை எப்படியாவது ஸ்டாப் பண்ணணும். உடனே ஹஜ்ரத் ஆயிஷாவும் ஹப்சாவும் சேர்ந்து முடிவெடுத்தார்கள். உன் வீட்டுக்கு வந்தான் நீ சொல்லணும், என் வீட்டுக்கு வந்தான் நான் சொல்லுவேன், 2 பேரும் ஒரே மாதிரி சொல்லணும். பிளானிங் போடுறதுல அவங்களுக்கு நிகர் யாரும் இல்லை. அப்படி கரெக்டா பிளானிங் போடுவாங்க. உடனே ஹப்சா அப்படி வீட்டுக்கு நபி அவர்கள் வந்த போது வாயில நாத்தமா அடிக்குது. என்ன விஷயம்? ஸைனப் கொடுத்த தேனு தான். அந்த தேனு நல்லா இல்ல, நாத்தடிக்குது. இனிமேல் நான் தேனே சாப்பிட மாட்டேன். ஒன்னு அடிச்சான், இனிமேல் நான் தேனையே சாப்பிட மாட்டேன். உடனே அல்லாஹ் ஆயத்தை இறக்கினான். யா அய்யுஹன் நபியு லிம துஹர்ரிமு மா அஹல்லல்லாஹு லக, அல்லாஹ் உங்களுக்கு ஹலாலாக்கியதை நீங்கள் ஹராமாக்கலாமா உங்களது மனைவியின் பொருத்தம் பெறுவதற்காக? நபியை கூட விட்டு வைக்கல. அவ்வளவு சக்தியும் அந்த சக்தியை பயன்படுத்தி சோதாவா கிடக்கிறவன சுறுசுறுப்பாக்கிடுவான். சம்பாதிக்கிறதுக்கு தகுதி இல்லாதவன பெரிய குபேரனாக ஆக்கிடுவான். ரோஷம் மானம் சூடு சொரணை எதுவும் இல்லாதவன மிகப்பெரிய ரோஷக்காரனாக ஆக்கிடுவான். அவ்வளவு சக்தி படைச்சவன். அவன் என்ன சாதாரண சக்தியா? ஹிஜ்ரத் செய்து வந்தார்கள். மக்காவிலிருந்து ஹிஜ்ரத் செய்து வந்த போது, மதீனா நகரத்திலே ஹிஜ்ரத் செய்து வந்த போது நபி அவர்கள் கேட்கிறார்கள், நீ யாருமா? நானும் என் மகனும் வந்திருக்கிறோம் ஹிஜ்ரத் செய்து. அங்க மக்காவில இருக்க முடியல யார் ரசூலல்லாஹ், அதான் வந்திருக்கிறோம்னு சொன்னாங்க. சரி, உங்க மகனை இங்க விடுங்க, நீங்க போய் பெண்கள் இருக்கிற பகுதிக்கு போயிருங்க. பெண்கள் இருக்கிற பகுதிக்கு அம்மா போயிருச்சு. மகன் சஹாபிகளோட ஒரு 6-7 மாசம் கூட ஆகல. அந்த சஹாபி இறந்துட்டார். மதீனாவுடைய சூழல், மதீனாவுடைய சீதோஷங்களை ஒத்துக்கல, இறந்துட்டார். உடனே ஹஜ்ரத் அனஸ் சொல்லி அனுப்புறாங்க, போய் சொல்லுங்க உங்களுடைய மகன் இறந்துட்டாரு, அவரை குளிப்பாட்டிட்டாங்க, இன்னும் அடக்க போறாங்க, சொல்லுங்க, வந்து பார்த்துட்டு போய் சொல்லுங்க. கஃபனெல்லாம் போட்டாச்சு. அந்த தாய் வருது பார்க்கறதுக்கு. காலை பிடிச்சு, ஹதீஸ்ல பதிவாயிருக்கு, காலை பிடிச்சு 2-3 வார்த்தை தான், யா அல்லாஹ், எந்த நிர்பந்தமும் இல்லாமல் நாங்களாகத்தானே ஹிஜ்ரத் செய்து வந்தோம், நிம்மதி தேடித்தானே வந்தோம், ஏகத்துவ கொள்கை ஏற்றுக்கொண்டு தானே வந்தோம், சிலை வணக்கத்தை வெறுத்துத்தானே வந்தோம், உன்னை நம்பித்தானே வந்தேன், என் மகனுடைய ரூகை வாங்கி கொண்டாயே, ரூகு வந்து விட்டது, இறந்த அந்த மகன் எழுந்தான், கை கால் நடுக்கம் வந்தது. நபி அவர்களுடைய மௌத்துக்கு பிறகு கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு மேலாக ஜீவித்திருந்தான் என்று சரித்திரம். இறந்த உயிர்களை கூட திரும்பி கொண்டு வருகிற சக்தி அல்லாஹ் தந்திருக்கிறான் என்றால், அந்த தாயின் அந்தஸ்தை, அந்த மனைவியின் அந்தஸ்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும், உணர்ந்து கொள்ள வேண்டும். இன்னைய ஒண்ணு இருக்குது. அப்படி என்றால் இந்த உறவு முறை என்பது சாதாரணமானதல்ல. அதை நம்ம கல்வில வைக்கணும். எந்த காரணத்தை கொண்டு மனைவியை விட்டு கொடுக்க கூடாதுங்க. அதே நேரத்தில் என் தாய், என் தந்தை அவர்களது அந்தஸ்தில் குறை ஏற்பட்டுடக்கூடாது. அதே நேரத்தில் என் மனைவியை நான் விட்டும் கொடுக்க மாட்டேன். என் மனைவி பற்றி யாராவது குறை சொன்னால் விட மாட்டேன். அப்படின்னு நீங்க இருக்கிற காலமெல்லாம் உங்க மனைவியோட சந்தோஷமாக வாழலாம். அதே நேரத்தில் என் தாயும் தந்தையினுடைய அக்கறை உன் உள்ளத்திலே இருக்க வேண்டும். அவர்களுக்கு எந்த கஷ்டமும் வராமல் நீ பார்த்துக்கொள், உன்னை நான் கண்கலங்காமல் வைத்துக் கொள்கிறேன். இந்த உறவு முறை இருக்க வேண்டும். வந்த பெண்ணு பாவமான பெண், ரொம்ப பச்சிலம் பெண்ணு. நேற்று வரைக்கும் படிச்சுக்கிட்டு இருந்தவளை தானங்க நிக்கா முடிச்சு கொடுக்குறாங்க. ஒன்று கேட்ரிங் ஒன்று நடத்திட்டு வரலையே, ஏதாவது ஹோட்டல்ல சர்வீஸ் பண்ணிட்டு அந்த பிள்ளை வருது. எதுவுமே தெரியாத படிச்சுக்கிட்டு இருக்கிற பிள்ளைய அப்படியே பார்த்து பார்த்து அழகு பார்த்த பிள்ளைய டக்குன்னு நிக்கா முடிச்சு கொடுத்தா, வீட்டுக்குள்ள நுழைஞ்ச உடனே 1 கிலோ மாவை பிணைஞ்சு 10 ரொட்டி சுட்டுடு, இதை செஞ்சிரு, அதை செஞ்சிரு, அதை செஞ்சிருன்னா தாங்கி கொள்ள முடியாம திணறி போய், அத்தா நான் இங்க இருக்க முடியாதுத்தா, நான் இந்த குடும்பத்துல வாழ முடியாதுத்தா, என் வீட்டுக்காரர் வாயவே திறக்க மாட்டாருத்தா, ஊமையா கிடக்க
என்ன போட்டு உண்டு இல்லைன்னு ஆக்குறாங்கத்தா, என்னால இருக்க முடியும். எத்தனை பெண்களின் வாளை சாகடித்து விட்டீர்கள், எத்தனை குடும்பங்களை சீரழித்து விட்டீர்கள். அந்த பெண்மணி என்ன ரொட்டி சுட வந்தவளா, இல்லை தோசை சுட்டு கொடுக்க வந்தவளா, உப்புமா செஞ்சு கொடுக்க வந்தவனா, உங்களது உருப்படிகளை துவைத்து தர வந்தவளா? உங்களுடைய மகனோடு சேர்ந்து வாழ்ந்து உங்களுக்கு சந்ததிகள் பெற்று தர வந்தவள். அதையும் தாண்டி அவள் சமைத்து தருகிறாள், அதையும் தாண்டி அவள் துவைத்து தருகிறாள், அதையும் தாண்டி வீட்டை பராமரிக்கிறாள், அதையும் தாண்டி எத்தனையோ விஷயங்கள். வீட்டில் உள்ள டிஃபரண்டான அத்தனை குணங்களுக்கு தோதுவாக தன் குணங்களை மாற்றிக்கொண்டு வாழ்கிறாள். அவள் மீது நீங்கள் கருணை காட்டவில்லை என்றால் வேறு யார் மீது கருணை காட்டப் போகிறீர்கள்? அங்கிருந்து வருவது நான் உறவுகளிலே பிளவுகள் ஏற்படுவதெல்லாம் அங்கிருந்து வருவதுதான். எனவே கவனமாக இருக்க வேண்டும். பிள்ளைகளுக்கு மத்தியிலே நீங்கள் பிரித்து விடாதீர்கள், உங்களுடைய பெண் மக்களுக்கு மத்தியிலே பிரித்து விடாதீர்கள். ஒரு சின்ன பிள்ளைகிட்ட போய் தங்க போறதா இருந்தா மூத்தவளை பத்தி சின்னவள்கிட்ட சொல்றது, ஒரு சின்ன பையன்கிட்ட போய் தங்குறதா இருந்தா மூத்த அண்ணனை பத்தி தம்பிகிட்ட சொல்றது. அவன் ஒரு சோதாப்பா, ஒண்ணுமில்ல, ஏழ்மையா போயிட்டான், ஒண்ணுமில்ல, கையில காசில பக்கீரா போயிட்டான் அப்படின்னு தம்பிகிட்ட சொல்றது. மாறாக தம்பி இடத்திலே அண்ணனை பற்றி கௌரவமாக சொல்லணும். பாவம் இல்லப்பா, பொம்பளை பிள்ளை வச்சிருக்கான்ல, கஷ்டப்படுறான், நீ அப்பப்ப அண்ணனை போய் பார்த்துக்கப்பா, அண்ணனை கேட்டுக்க, அண்ணனை விசாரிச்சுக்க. அண்ணன் இருக்கானே என்னுடைய ஸ்தானம்ப்பா, நான் இல்லைன்னு சொன்னா ஒன்னு அவன் தான் கவனிச்சுக்குவான், சொத்துக்களை எல்லாம் அவன் தான் பிரிச்சு தருவான், அவன் தான் குடும்பத்தை கவனிப்பான்பா. சரிய சொல்லுது மூத்தவன், ஏன் ஸ்தானம் சொல்லுதுப்பா அப்படின்னு சொல்லி பிள்ளைகள்கிட்ட அண்ணனின் மகத்துவத்தை சொல்லணுமே தவிர தரத்தை தாழ்த்தலாமா? அக்கால் தங்களுக்கு மத்தியில பிரச்சனையை உண்டு பண்றது, அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில பிரச்சனையை யாருங்க உண்டு பண்றா? நாம தாங்க, வீட்டில் உள்ள பெரியவர்கள் தான். இதை கசப்பாக இருந்தாலும் ஏற்றுதான். வீட்டுக்கு வந்த மருமகனுங்க அவங்களுக்கு மத்தியில குழப்பத்தை உண்டாக்குறது. மருமகன்ல ஒரு மருமகனை பார்த்து சொல்றது, மருமகன் நீங்க எப்படி இருக்கிறீங்க, நீங்க படிச்சீங்க, வேலை பார்க்குறீங்க, சம்பாதிக்கிறீங்க, என் பிள்ளைய நல்லா பார்த்துக்கிறீங்க. அதே அந்த மூத்தவர் இருக்காரு பாருங்க, என்ன அவருக்கு ரோஷம் மானம் சூடு சொன்னல உண்மை இல்லையா அவருக்கு? ஏன் அவர் இப்படி இருக்கிறாரு? ரெண்டு பேருக்கு மத்தியில, சகல பாடிகளுக்கு மத்தியில குழப்பத்தை ஏற்படுத்துவது, வந்த மருமகன்கள் விஷயத்துல குழப்பத்தை உண்டாக்குறது. மருமகள்ல ஒரு மருமகளை சொல்றது, வாய்க்கே வழங்கல, என்னத்தை நீ செய்யற, ஒன்னும் இல்லை. அதே அவ பாரு சுருக்குன்னு செய்யறான். எப்படி இருக்கு சுருக்குன்னு சொல்லி இந்த பிள்ளைக்கு சுருக்குன்னு இருக்குமா இல்லையா? பிறகு எப்பெல்லாம் அவளை பார்க்கிறாளோ சுருக்கு சுருக்கு, இரி உனக்கு சுருக்கு, இரி உனக்கு சுருக்குன்னு, அவங்களுக்கு மத்தியில குழப்பம், இவங்களுக்கு மத்தியில குழப்பம், இவங்களுக்கு மத்தியில பிளவு. இத்துணைக்கு காரணம் நாம தானே. இதுல இருந்தெல்லாம் வெளியில வரணும். கொடுத்த தலைப்பு சாதாரண தலைப்பல்ல, 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் சொல்லி உள்ளத்தை ஃபுல்லா உருக்கி எடுத்துருவேன். ஆனால் எனக்கு நேரம் இல்லை. இன்ஷா அல்லாஹ் சொன்ன வரைக்கும் போதுமானது என்று நம்புகிறேன். வல்ல ரஹ்மான் சொன்னதை கொண்டும் கேட்டதை கொண்டும் அமல் செய்யும் பாக்கியத்தை எனக்கும் உங்களுக்கும் வாரி வாரி வழங்கிடுவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நமக்கு அற்புதமான முறையில், ஆணித்தரமான முறையில் நமக்கு சொல்லித் தந்திருக்கின்றார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மனைவிமார்களை புரிந்து அவர்களுக்கு தோதுவாக நம்மை நாம் மாற்றிக்கொண்டு வாழ்வதற்கு அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. நமக்காக வேண்டி நம்முடைய கடைசி மூச்சு வரையிலும் நம்மை பார்த்துக் கொள்வதற்காக நமக்காக வேண்டிய தியாகம் செய்யக்கூடிய உலகத்திலே இருக்கக்கூடிய 800 கோடி ஜீவன்களில் ஒரே ஒரு ஜீவன் தான், அதுதான் நம்முடைய மனைவி. அல்லாஹ் தஆலா அவர்களை புரிந்து செயல்படுவதற்கு தௌஃபீக் செய்வானாக. அடுத்ததாக இன்ஷா அல்லாஹ், இப்போ எதுவும் கொடுக்க வேணாம், பிரைஸை மட்டும் கொண்டு வந்துரு. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ எல்லாருக்குமே மாஷா அல்லாஹ் பிரியாணி பார்சலோட கிஃப்ட் ஒன்று இருக்குது. அதற்கு முன்னாடி 7 பிரிவினர்கள் இன்ஷா அல்லாஹ் இப்பொழுது அழைக்கப்படுறாங்க. அவர்களை அழைத்து கண்ணியப்படுத்தப்படுகிறது. முதலாவது பிரிவினர் கண்ணியத்திற்குரிய இந்த பள்ளியினுடைய நிர்வாகிகள். அவர்கள்ட்ட நான் ரிக்வெஸ்ட் வச்சேன், அஜய் நிர்வாகத்தில் இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் வைக்கலான்னு எனக்கு விருப்பமாக இருக்குதுங்க. திருவல்லிக்கணி வட்டார சார்பாக பஷரோட முடிவாக இருக்குது. இப்போ உடனே அவங்க அனுமதி கொடுத்துட்டாங்க. அதனால முதலாவதாக இன்ஷா அல்லாஹ் நம்முடைய கண்ணியத்திற்கு நிர்வாகிகள்
பரிசு பெறுவார்கள். அதை கண்ணியத்திற்குரிய நம்முடைய திருவல்லிக்கேணி வட்டாரத்தினுடைய தலைவர் அந்த பரிசை நிர்வாகிகளுக்கு வழங்குவார்கள். முதலாவதாக ஜலீல் ஹாஜியார். ஜலீல் ஹாஜியார் வரல, அவங்களுடைய பேரன் வாங்க, அவங்க மகனார் பேரன் வாங்க, ஹுசைன், கொஞ்சம் சீக்கிரம் வாங்க உள்ள. அதை ஜலீல் ஹாஜியார் ஒப்படைச்சிருங்க. இரண்டாவது ரஹீம் அப்துல் ரஹீம் தலைவர், அவங்களுடைய மகனார் வந்திருக்கிறாங்க, ஹசன், கொஞ்சம் வாங்க. அடுத்ததாக ஜலால் மைதீன் ஹாஜியா, ஸ்டார் எலக்ட்ரிக்கல். அதற்கு அடுத்ததாக அவங்களுடைய மகனார் ஆசர் ஹாஜியா வர்றாங்க, ஃபிரோஸ். அடுத்து டெய்லர் உஸ்மான் ஹாஜியா வந்திருக்காங்க, ஹைலுக். அவங்க உமர் படம் முன்னாடி வந்திருங்க, மாஷா அல்லாஹ். டெய்லர் ஹைலுக் வந்திருக்காங்களா? ஒரே கவலையாகி போயிடுச்சு. இந்த மாட நடத்துறமே என்ன செய்யலாம்னு கவலைப்பட்டு இருக்கும்போது மாஷா அல்லாஹ் ஒருத்தவங்கள கொண்டு வந்து கொடுக்க ஆரம்பிச்சாங்க. அதுல முதலாவது இப்ராஹிம் ஷா, விருதுநகர் ஹோட்டல் ஓனர். அவங்க மதுரையில் இருக்கிறதுனால அவங்களுடைய மகனார் கண்ணியத்திற்குரிய ரஃபீக் ஹாஜி வந்திருக்கிறாங்க. அவங்க வாங்குவாங்க, அவங்களுக்கு ஒரு பிரைஸ். அவங்களுடைய அடுத்து கண்ணியத்திற்குரிய நம்ம கனி மேட்சி அப்துல் ரஹ்மான் ஹாஜியா, வாங்க ஹாஜியா. அல்லாஹு தஆலா அவங்களையும் அவங்களுடைய பிள்ளைகளையும் கபூல் செய்வானாக. இவங்க தான் கணிசமான தொகையை கொடுத்த இந்த விழாவுக்காக வேண்டி. இவங்க என்ன செய்வாங்கன்னா, ஹஸரத் நான் இப்பவே நான் இந்த அமௌண்ட்டை சொல்லிடுவாங்க. நான் வெளியே போயிட்டா சிந்தனை மாறிடும், அமௌண்ட் கம்மியாயிரும். இதுதான் ஈமான். அந்த பிள்ளைங்க நினைச்சா அந்த மாதிரி உருவாகுவாங்க, எனக்கு நம்பிக்கை இருக்குது. அடுத்து கனிகட் பீஸ் ஷாஹுல் ஹமீத் ஹாஜியா வந்திருக்காங்களா, மயிலாப்பூர். வாங்க டைலர் ஹைலுக் ஹாஜியா, வாங்க ஹாஜியா. நெட் பேங்க் நீங்க உங்க மச்சான் கொடுத்துருங்க, ஷாஹுல் ஹமீத் ஹாஜியா இருக்கு, மாஷா அல்லாஹ். இந்த ஹைலுக் ஹாஜியா வாங்க, உள்ள வாங்க. இதை நான் போட்டிருக்கிற கோட்டு, இது வந்து 7500 ரூபா. இதை வந்து ஹைலுக் ஹாஜியாக அன்பளிப்பா கொடுத்தார். இது சொல்றது சுன்னத். இது எஸ்னா தௌஃபீக் வந்திருக்காங்களா, மாஷா அல்லாஹ், அவங்களை கபூல் செய்வானா. போங்க ஹைர். அடுத்து ஜியாவுத்தீன் ஹாஜியா எஸ்எம்கே. அடுத்ததாக இப்ப கண்ணியத்திற்குரிய அடுத்த பரிசுகளை நம்ம அப்துல் ரஹீம் ஹாஜியார் கொடுப்பாங்க. வாங்க ஹாஜியா. திஃபா பஷீர் அவங்க வரல. அக்ரம் பாய் உடன்குடி. பாத டிராபிக் ஜாமா இருக்கு பாருங்க. இப்ப நம்ம இதை சீக்கிரம் கொடுத்துட்டாக்க அடுத்தடுத்து போயிடுவாங்க, மாஷா அல்லாஹ். பிரியாணி வழங்கிட்டு இருக்கிறாங்களா? சரி. அக்ரம் பாய் இவ்வளவு நின்றாரு, போயிட்டாரா? அப்புறம் ராயல் ஷேக் வாங்க, வாங்கிக்கிறங்க. இவங்க எல்லாம் மாஷா அல்லாஹ் ஸ்பான்சர் பண்ணவங்க. அடுத்து எஸ்எம் ஜுவல்லரி ரியாஸ் ராஜா வந்திருக்கீங்களா? ஃபிர்தௌஸ் பிஸ்கட் வாங்கிட்டு வந்தாங்களே, அப்துல்லா வந்திருக்காங்களா? அப்புறம் நசீர் ஹாஜியார் அப்துல் ரஹீம் ஹாஜியாருடைய மகனார். அப்புறம் கோட்டூர்புரம் சாதிக் ஹைர். ப்ரௌஸ் ஹாஜியார், மேரி கோல்ட் ஹசன் ஹாஜியார். அப்புறம் இது இந்த ப்ரொஃபஷனல் கொரியருடைய மேனேஜர் சாதிக், வாங்க வாங்க. அப்புறம் கண்ணியத்திற்குரிய நம்முடைய கேமராமேன், அவங்க பேர் என்னது? அப்படியே அந்த சகோதரருக்கு கொடுத்துரு. அந்த சகோதரருடைய பேர் என்ன? அந்த சகோதரர் பேர் என்ன? ஹரி. ஹரி சார் கொடுத்துருங்க, மாஷா அல்லாஹ். ப்ரொஃபஷனல் கொரியர் சாதிக் சார் ரொம்ப சிறப்பான மனிதர். முகப்புள் உலமாக்களை ரொம்ப விரும்பக்கூடியவர். நம்ம வந்து ஏதாவது பார்சல் அனுப்புறதுக்காண்டி போனா பொருளை மட்டும் கொடுத்தா போதும், அவரே எல்லாம் கவர்ல போட்டு எல்லாம் அனுப்பிச்சு விட்டுருவாரு. ஹைர், அல்ஹம்துலில்லாஹ். அடுத்து ஷம்சுத்தீன், இந்த ஜலால் ஹாஜியார் கடைனா ஜலால் ஹைர், இன்ஷா அல்லாஹ். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ் அப்துல்லா ரங்கராஜபுரம், அவர் நோட்டீஸ் பண்ண அல்ஹம்துலில்லாஹ் நிர்வாகிகள் கொடுத்தாச்சு, ஸ்பான்சர் பண்ணவங்க வாலண்டியர்ஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. அதுக்கு அடுத்ததாக கண்ணியத்திற்குரிய சிறப்பு விருந்தினர்கள் அவங்களுக்கு வழங்கப்படுது. தலைவர் இலியாஸ் ஹசரத் அவங்களுக்கு கொடுப்பாங்க. இலியாஸ்
ஜாஃபர் சாதிக் ஹசரத் எங்க அவங்க இருக்காங்களா? அப்துல் காதிர் உலவி ஹசரத் வாங்க லேட்டா வெளியில எல்லாம் வேலை பார்த்துக்கிட்டு சையத் அலி பாக்கவி ஹசரத் வாங்க. அடுத்த பரிசு லாஃபிர் ஹஜர் கொடுப்பாங்க. மாஷா அல்லாஹ் வாங்க ஹஜா. சையத் அலி பாக்கவி சுலைமான் காஷிஃபி ஹசரத் போயிட்டாங்களா? சுலைமான் காஷிஃபி ஹசரத் வாங்க. வஜுஹுத்தீன் மௌலானா வாங்க. அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் ஹசரத் போயிட்டாங்க. வஜுஹுத்தீன் ஹசரத் கொடுத்துருங்க. அப்புறம் சலீம் சிராஜி ஹசரத். அடுத்து அல்ஹம்துலில்லாஹ். இப்போ 5வது பிரிவினர் யாருன்னு சொன்னால், நம்முடைய இந்த பள்ளிவாசல்ல கடைசி 10 நாட்கள் கியாமுல் லைல் தொழுகை நடக்குது. என்னோடு சேர்ந்து கியாமுல் லைல் தொழுகை நடத்தக்கூடிய இம்மத்து சலாத்தி கியாமுல் லைல் ஃபில் மஸ்ஜிதில் ஜாமி, இந்த பள்ளியினுடைய கியாமுல் லைல் தொழுகை நடத்தக்கூடிய இமாம்கள் ஹாஃபிஸ் அபூபக்கர் இருக்காங்களா காயல்பட்டினம், இஸ்மாயில் தாவூதி ஹசரத்து கொடுத்துருங்க முக்கியமாக அந்த பரிசு. மாஷா அல்லாஹ். ஹசரத் அவங்க இந்த வயதிலே ரொம்ப சிரமத்தோடு வந்து கடந்திருக்காங்க. அல்லாஹ் தஆலா நீண்ட ஆயுளை கொடுத்து உடல் ஆரோக்கியத்தை தருவானாக, அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தை தருவானாக. சலாஹுத்தீன் உவைசி நம்ம பள்ளியினுடைய ஹாஃபிஸ், என்னோடு சேர்ந்து தராவி தொழ வைக்கக்கூடியவர் வாங்க. மாஷா அல்லாஹ். அவர் அற்புதமான காலத்துக்கு சொந்தக்காரர். காஷிஃபுல்லா மாசார் 3வது முறை ஓதுறாங்க. இவங்களுடைய தாயாரும் ஹாஃபிலா, இவங்களுடைய சகோதரியும் ஹாஃபிலா. இஸ்வான் மாசம் நடத்துகிறாங்க சிட்கோ நகரில். அடுத்து இப்ராஹிம் பின் இத்ரீஸ் என்னுடைய மகனார். இப்ராஹிம் வந்திருக்காங்களா? அடுத்து வாங்க தான் வந்துட்டாங்க. மாஷா அல்லாஹ். இவங்கெல்லாம் இங்கே போயிட்டு கிராத் போயிட்டு வந்திருக்கிறாங்க முகப்பேரில். அடுத்து யூசுப் பின் முத்துவாப்பா, முத்துவாப்பாவுடைய மகனார் யூசுப். எங்க முத்துவாப்பா எங்கப்பா? சீக்கிரம் வாங்க, ஜல்தி ஆகியே. அப்புறம் யூசுப் பின் இத்ரீஸ், இத்ரீஸுடைய மகனார், என்னுடைய மகனார் யூசுப் வாங்க. ஆமாம். அப்புறம் அஹ்மது கபீர் அக்ரம் தாயினுடைய அண்ணன் மகனார். இவங்கெல்லாம் கியாமுல் லைலுடைய இமாம்கள், சாதாரண ஆட்கள் இல்லை. இவங்க கிராத்தையெல்லாம் கேட்டிங்கன்னா மாஷா அல்லாஹ் ஹைர். அடுத்ததாக 6வது பிரிவினர் என்னோடு சேர்ந்து கடைசி 10 நாட்கள் இஅ்திகாஃப் இருக்கக்கூடிய சகோதரர்கள் நமது பள்ளிவாசல்ல. ஷேக் அன்சர் ஹாஜி வாங்க. இதோடு முடிஞ்சிருச்சு. அடுத்த மாஷா அல்லாஹ் உலமாக்களுக்கு அதுக்கு பிறகு எல்லாருக்கும் ப்ரைஸ் கொடுத்தா எல்லாத்துக்கும் இருக்குது அல்ஹம்துலில்லாஹ். இப்ராஹிம் வாங்க கொடுங்க ஐயா. அப்பாஸ், தன்வீர், மோத்தின், ஆசாத் ஹாஜியா. ஆசாத் ஹாஜியா டபுள் என்ட்ரியா? சரி வாங்க, பரவாயில்ல வாங்க வாங்க ஹாஜியா. எங்கேயும் டபுள் என்ட்ரி கூடாது, ஆனால் நம்மகிட்ட மட்டும் டபுள் என்ட்ரி ஜாயிஸ். வாங்க சரி அல்ஹம்துலில்லாஹ். இந்த குழந்தைங்க வந்து பருவ வயசு அடையாதவங்க எப்படி தொலை வைக்கலாம்னு கேட்கலாம். ஷாஃபி மதுஹபில் சிறு குழந்தைகள் தொலை வைக்கிறது ஜாயிஸ் இருக்குது. அதே மாதிரி பெண்களுக்கு தொலை வைக்கலாம். என்னுடைய கண்ணியத்திற்குரிய தாயார் பல வருடங்களாக கிட்டத்தட்ட 18 வருஷங்கள் முத்துப்பேட்டையில் கிட்டங்கி திரு மதினா பள்ளி வாசலில் ஃபஸ்ட்டு தொலை வைப்பாங்க பெண்களுக்கு. தொலை வைத்து முடித்த பிறகு ஆண்களுக்கு தொலை வைக்கப்படும். பெருங்கொண்ட கூட்டம் பெண்கள் ஜமாத்தாக இருப்பாங்க. ஷாஃபி மதுஹபில் கூடும். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் அந்த குழந்தைகள் தொலை வைக்கிறாங்க. ஹைர். மற்றபடி யாரும் விடுபட்டிருக்காங்களா? இல்லை. இங்கே வந்திருக்கக்கூடிய உலமாக்கள் கண்ணியத்திற்குரிய நம்முடைய நிஅமத்துல்லா நதுவி ஹசரத் ரொம்ப சிறப்பான மனிதர். அவங்க ஒரு கிதாபை விட்டு வைக்க மாட்டாங்க, எல்லாத்தையும் மத்தாலா பண்ணிடுவாங்க. அல்லாஹ் தஆலா அவங்கள ஆயுள நீண்ட ஆயுளை தருவானாக. கரீமுல்லா காஷிஃபி ஹசரத் வாங்க. ஜாமியா தையிபாவுடைய உஸ்தாத் ஃபஹருத்தீன் காஷிஃபி வாங்க. ஷாவுல் ஹமீத் ஹசரத் வாங்க. கரீமுல்லா காஷிஃபி வாங்க. மீரான் காஷிஃபி எல்லாம் வந்துருங்க இன்ஷா அல்லாஹ். கொடுங்க பிஸ்மில்லா. சையத் அலி பாக்கவி ஹசரத் கொடுக்குறாங்க. வாங்க உலமாக்கள், இந்த சமூகத்தினுடைய சோல்ஜர்ஸ். அப்பாஸ் காஷிஃபி வாங்க வாங்க மாஷா அல்லாஹ். ஜமால் ஹசரத் வாங்க. நாசர் ஹசரத் வாங்க. மாஷா அல்லாஹ் வாங்க ஹசரத். நாசர் ஹசரத் அவங்க முக்கியமான இடத்துல இமாமா இருக்காங்களா? எங்க அது? ராஜி பவன்ல இருக்காங்க இமாமா. சஃபீல் ஹசரத் வாங்க. மாஷா அல்லாஹ். கவர்னர் மாளிகை இமாமா இருக்கிறாங்க. கவர்னர் கூட இருக்காங்க போங்க.
ஹைர், வேற உலமாக்கெல்லாம் கொஞ்சம் வந்துருங்களேன், முன்னாடி வந்துருங்களேன் தயவு செய்து. உமர் ஃபாரூக் எடுத்துங்க. உமர் ஃபாரூக் மாஷா அல்லாஹ் பல நூற்றுக்கணக்கான மக்தபுக்கு அவங்க கண்காணிப்பாக இருக்கிறாங்க. யூசுஃபி வாங்க, அபூபக்கர் மஹதி வாங்க, இவங்கெல்லாம் சதீதுல் வாக்கியத்தை ஓதுனவங்க அல்ஹம்துலில்லாஹ். வேற அந்த அபூபக்கர்னு ஒரு மண்ணடியிலேருந்து வந்திருக்காங்க பாருங்க, வாங்க உள்ள வாங்க மாஷா அல்லாஹ். பஷாரத் பப்ளிகேஷனுடைய உரிமையாளர் ரிலேஷன் அவங்க, மண்ணடி, இப்படி பரவலாக நிறைய பேர் வந்திருக்கிறாங்க அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹ் கபூல் செய்வானாக. சரி ஹைர், இப்போ வந்து கொஞ்சம் எல்லாருக்குமே பரிசை கொடுத்துருங்க. வேற வேற உலமாக்கள் யாரும் வந்திருக்கீங்களா? அல்ஹம்துலில்லாஹ். ரைட், உஸ்மான் ரோடுக்கு வர்றவங்க யாருமே வெறுங்கையா போயிடக்கூடாது. அல்லாஹ்வுடைய ஷிஹாபுதீன் மௌலானா வாங்க, அல்லாஹ் மாஃப் கீஜியே, கொடுங்க. இன்ன ஹாதல் குர்ஆன மக்துபத்துல்லாஹ், நிச்சயமாக இந்த குர்ஆன் அல்லாஹ்வுடைய விருந்தாகும். ஃபக்பலு மின் மக்துபத்திஹி மஸ்ததஅதும், உங்களால் முடிந்த அளவு அந்த விருந்தில் கலந்து கொள்ளுங்கள் என்பது ஹதீஸ். அந்த அடிப்படையில் மாஷா அல்லாஹ் அல்லாஹ்வுடைய விருந்து யாரும் வெறுங்கையா போயிடக்கூடாது. எல்லாருக்கும் இந்த கிஃப்ட் ஜி கொடுங்க ஜி, எல்லாத்துக்கும் பிஸ்மில்லா கொடுங்க. அப்படியே பிரியாணி பொட்டலம் கொடுத்துருங்க. இப்போ நம்முடைய மாணவர்கள் அஃப்ரீத் வாங்க, அஃப்ரீத் கொடுங்க, எல்லாத்துக்கும் கொடுங்க ஜி, கிஃப்ட்டை கொடுத்து விடுங்க எல்லாத்துக்கும். அஃப்ரீத் அப்புறம் வந்து என்னுடைய மாணவர்கள்லாம் வந்துருங்க. என்னுடைய மாணவர்கள் யார் வந்திருக்கா வந்துருங்க. ஷக்கீலுர் ரஹ்மான், அஃப்சல் வந்திருக்காப்லையா, ஹுசைன் இல்லை அந்த மூணு வாங்க. அந்த பால்ம ரங்கராஜன் பள்ளி இமாம், முன்னாள் இமாம் வாங்க சார், உள்ள வாங்க. அப்புறம் ஷர்ஃபுத்தீன் வந்துருந்தாங்களா பர்மா. இப்போ வாலண்டியர் கரீம்லாஸ் வரலையா, கொஞ்சம் சீக்கிரம் உள்ள வாங்க சார். இந்த வாலண்டியர்ஸ் எங்க இருக்காங்க, எங்க காண போயிட்டீங்க? எல்லாத்துக்கும் கொடுங்க, எல்லாத்துக்கும் எடுத்துட்டு வாங்க இன்ஷா அல்லாஹ். ரியாஸ் வாங்க, உள்ள வாங்க. ரஹீம் ஹாஜருடைய அருமை மருமகனார் ரியாஸ். ரியாஸ் ரியாஸ் காது கேட்குமா? ரஹீம் ஹாஜருடைய மருமகன் ரியாஸ் வாங்க. நீங்க தான் அந்த தூண், நீங்க எல்லாம் தூண். அந்த சலீம் சீக்கிரம் வாங்க, பாருங்க காத்துட்டு இருக்காங்க பாருங்க. எல்கே வாங்க வாங்க வாங்க, உங்களை தான். ஹாஃபிஸ் சிராஜுத்தீன் வாங்க, எல்கேஎஸ்ல ஸ்டாஃபு அவங்க. இவங்க தான் நம்ம யாரு இப்போ பேசுனாங்கல்ல வரக்கத்துல் யஸரத்துடைய ஹம் சபக் மாஷா அல்லாஹ். இப்போ வரக்கூடிய ஒரு மௌலவி வர்றாரு, அவர் என்னுடைய மக்தப் மாணவர். அவர் ஆலிம் மோதிக்கிட்டே ஹாஃபிதானார், இந்த வருஷம் பட்டா வாங்கினார். இந்த டி நகர் தான், அவர் தான் கண்ணியத்திற்குரிய நம்முடைய ஷமீம் ஹாஃபிஸ் ஆலிம் அவர்கள் மஹதி. கொடுங்க அவங்களுக்கு. ஹாஃபிஸ் ஆலிம் ஆகிக்கிட்டே ஹாஃபிஸ் ஆகிருக்காரு, ஒரு தப்பு இல்லை, அப்படியே சரளமாக ஓதிக்கிட்டே இருப்பார் அல்ஹம்துலில்லாஹ். சரி, இப்போ வாலண்டியர்ஸ் வந்து எல்லாத்துக்கும் கொடுத்துருங்க. எப்படி பரிசு கொடுக்க போறீங்க? ரியாஸ் வாங்க, உள்ள வாங்க. ரியாஸ் வாங்க. சதாம் ஹுசைன், ராயல் ஷேக் எங்கே போயிட்டீங்க? இப்போ பரிசு எப்படி கொடுப்பீங்க? எல்லாத்துக்கும் கொடுக்கணும், எல்லாத்துக்கும் விருந்து கொடுக்கணும். இன்னும் எடுக்கவே இல்லை, சீக்கிரம் வாங்க, டைம் ஆச்சு பாருங்க. ரியாஸுக்கு இந்த பரிசு கொடுங்க ஜி, கொடுங்க மாஷா அல்லாஹ். வாங்க ஜி, வாங்க வந்து வாங்கிக்கிறங்க, அவங்களுக்கு வாங்கிக்கிறோங்க. திருக்குர்ஆனுடைய வரலாறு சம்பந்தமாக ஒரே ஒரு செய்தி சொல்லி நன்றி வரை இன்ஷா அல்லாஹ். வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடிய ஒரு முஷ்ரிக், இவனுடைய வேலை என்ன அப்படின்னா, கண்மணி நாயகம் ஸல்லல்லாஹு அவர்களை ஏசுவது, பேசுவது, திட்டுவது, பைத்தியக்காரன் என்று இது போன்ற வார்த்தைகளை சொல்லி அவர்களை இழிவுபடுத்தினார். ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் பொறுமையின் சிகரம், யாரையும் அவர்கள் சபித்ததல்ல, யாரையும் ஏசியதும் இல்லை, திட்டியதும் இல்லை. ஆனால் அல்லாஹ் என்ன செஞ்சா அப்படின்னா, வலீத் இப்னு முகீரா நீ முதல்ல யாரு அப்படிங்கிறத அல்லாஹ் என்ன செய்யறான், உன்னைய நீ புரிஞ்சுக்கோ, உன்னைய தெரியாம நீ ரசூல பேசிக்கிட்டு இருக்க, திட்ட, நீ யார் அப்படிங்கிற குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தோட இறக்கி வச்சிருக்கான். 29வது ஜுஸுல வலா துதிரில் குல்லா அல்லாஹின் மஹீன் அம்மாசின் மஷாயிபின் அமீன் மன்னாயினில் கைரி முஹ்ததின் அசீம் உத்துல்லின் பகத தாலிக ஸனீம் அன்கானதா மாலிக் வ பனீன். இதுல சுருக்கமா இந்த வரலாறு என்ன சொல்றது அப்படின்னு சொன்னா, குர்ஆனுடைய ஆயத்து
இந்த வலீத் இப்னு முகீரா என்று சொல்லக்கூடியவன் ஒரு பொய்யன், பொய் சொல்லக்கூடியவன், கோல் சொல்லக்கூடியவன், புறம் பேசக்கூடியவன், நன்மையை செய்பவர்களை தடுக்கக்கூடியவன், பாவம் செய்பவன், இப்படின்னு ஒரு 9 செய்தி அல்லாஹ் சொல்றான். யார? ரசூலை திட்டியவன் அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான். கடைசியில ஒரு வார்த்தை சொன்னா, ஒரு ஆச்சரியமான அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தை, நீ ரசூலை திட்டிய, நீ யார் அதை நீ புரிஞ்சுக்கோ முதல்ல என்று சொல்லி, உத்துலின் மாத நாளிக்க ஜனீம், ரசூலை நீ பேசுற, திட்ட, ஏசுறீலா, நீ யார் தெரியுமா? நீ இழிவு நிலையில் பிறந்தவன், ஒரு விபச்சாரிக்கு பிறந்தவன். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அர்த்தம். இந்த வரலாறு என்ன சொல்லுது அப்படின்னா, வலீத் இப்னு முகீரா யார் என்றால் ஒரு கெட்ட நடத்தை உள்ள ஒரு தாய்க்கு பிறந்தவன். இவனுக்கு முதல்ல சொன்ன 9 ஏத்துக்கிட்டான். நான் பொய்யன், நான் நன்மையை தடுக்கிறவன், நான் கோல் சொல்றவன், எல்லாத்தையும் ஏத்துக்கிட்டான் 9. 10வது அந்த வார்த்தை, அல்லாஹ் குர்ஆன்ல இப்படி ஒரு வார்த்தை சொன்ன, ஆனா இப்படி தவறான ஒரு தாய்க்கு பிறந்தவன் என்று என்னைய சொல்லிட்டாங்க, அப்ப இதை நான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவனுக்கு தலை குனிந்தவனான வேகமா செல்றான். வீட்டுல போய் தாயோடைய சட்டையை பிடிக்கிறான். ரசூல் இப்படி சொல்லியிருக்கோம் அப்படிங்கிற அவனுக்கு நல்லா தெரியும். தாயினுடைய சட்டையை பிடிச்சு கேட்கிறான், நீ என்ன இப்படி, நான் ஒரு இழிநிலைக்கு பிறந்தவனா? உண்மையை சொல். ஆமா இருக்குது, அதுக்கு வாரிசு ஒரு ஆள் வேணும். அதனால நம்ம வீட்டுல இருந்த அடிமையோடு நான் தவறு இழைத்து விட்டேன், அதுல பிறந்தவன் தான் நீ. அல்லாஹ் சொன்னா, ரசூலை நீ பேசுறீங்களா? நீ யாரடா? நீ நீ எப்படி ரசூலை பேசலாம் அப்படின்னு சொல்லி அல்லாஹ் இந்த வரலாறு சொல்றான். சொல்வதற்கான காரணம் என்ன அப்படின்னா, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யாரெல்லாம் أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين آمين. تبارك الذي جعل في السماء بروجا وجعل فيها سراجا وقمرا منيرا وهو الذي جعل الليل والنهار خلفة لمن أراد أن يذكر أو أراد شكورا وعباد الرحمن الذين يمشون على الأرض هونا وإذا خاطبهم الجاهلون